Let's read John chapter 17 verse 1 to 5. யோவான் 17ஆம் அதிகாரம் 1 லிருந்து 5 வரை உள்ள வசனங்களை வாசிப்போம். You can turn your Bibles there. வேத வசனங்களை திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் 17 1 லிருந்து 5 வரை. Actually, I'd like to start by telling you a story. ஒரு கதையை சொல்லுகிறது மூலமா ஆரம்பிக்கிறேன் வாசிக்கிறதுக்கு முன்னாடி. This is something that happened recently. இது சமீபத்தில் நடந்த ஒன்று. Last few years, 2-3 years or so. 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. A waiter in a restaurant in New York City was shocked to learn that one of the regular customers there left a huge tip in their will. ஒரு வெயிட்டர் ரெஸ்டாரண்ட்டில் உணவு பரிமாறுகிற ஒருவர் ஒரு வாடிக்கையாளர் சாப்பிட்டு விட்டு பில்லை செலுத்தும் போது அந்த டிப்பையும் ஒரு பெரிய தொகை டிப்பாக உயிலில் இவருக்குன்னு ஒரு டிப் மாதிரி ஒன்று எழுதி வச்சுட்டு போயிட்டாருன்னு அவருக்கு தெரிய வந்தது. The amount left for this is ordinary waiter in a restaurant receiving something from somebody his will. Okay. ஒரு சாதாரண உணவு பரிமாறுகிறவன் ஹோட்டலில் இன்னொருத்தர் அவனுக்கு உயிலில் அவனை சேர்த்து வைத்து எழுதி வச்சிட்டார். The amount given was $50,000, that is approximately 35 lakhs. அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தொகை 35 லட்சம் ரூபாய், அதாவது $50,000. When that waiter heard about this, he was shocked, and it became very big news, everybody started talking about it in the papers and everything. அந்த வெயிட்டர் அதை கேள்விப்பட்ட போது அதிர்ச்சி அடைந்தார். இதெல்லாம் பேப்பர்லாம் வந்தது, எல்லாரும் கேள்விப்பட்டு பேச ஆரம்பிச்சாங்க. The first question everybody was asking is, who is this person who got such a big amount? எல்லாரும் கேட்ட கேள்வி என்னன்னா, யார் இவ்வளோ பெரிய தொகை யாருக்கு கிடைச்சதுன்னு. And they talked about who the waiter is, what their background is and all that. அந்த வெயிட்டர் யாரு, அவனுடைய பின்னணி என்ன அப்படின்னு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. But then slowly they stopped talking about the waiter and said, who is this fellow who gave $50,000 to a waiter? கொஞ்ச நேரம் பொறுத்து அந்த வெயிட்டரை பற்றி பேசுறதை நிறுத்திட்டு அவருக்கு இவ்வளவு பெரிய தொகையை கொடுத்த ஆள் யாருன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. And it turns out that person was a very prominent art dealer. அது யாருன்னு பார்த்தால் இந்த ஓவியங்களுக்கு டீலர். அவர் பெரிய பெரிய விலை கொடுத்து கோடிக்கணக்கில் விலை கொடுத்து வாங்குறாங்க இல்லையா ஓவியங்களை, அதுக்கு டீலராக வேலை செய்கிற ஒரு ஆள். Very rich man, very well known man in New York City. He is one of the richest and most prominent art dealers. ரொம்ப பெரிய ஒரு ஐஸ்வர்யவான், ஆர்ட் டீலர்களில் ரொம்ப பிரபலமானவர், நியூயார்க் சிட்டியில் பிரபலமான ஆள். Collected and sold valuable pieces of art. ரொம்ப விலையுயர்ந்த ஓவியங்களை விலைக்கு வாங்கி உலகம் முழுக்க இருந்து விற்கிறவர். In a single auction he will sell for hundreds of millions of dollars. ஒரு ஆக்ஷன், ஒரு ஏலம் வச்சாருன்னா நூற்றுக்கணக்கான கோடிகளுக்கு, நூற்றுக்கணக்கான மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ்க்கு விற்பார் அவர். Turns out that man ate in that restaurant almost every day for many years. அந்த ஆள் அந்த ரெஸ்டாரண்ட்டில் பல வருஷங்களாக ஒவ்வொரு நாளும் சாப்பிடுவாராம். But still, they were asking, how can this man, he's paid for the food, the restaurant already charges for the food, and he's tipped there regularly. How can he leave an additional $50,000 like this for somebody who's a waiter? சும்மா ஒன்றும் சாப்பிடல, ஒவ்வொரு நாளும் காசு கொடுத்து தான் சாப்பிட்டாரு. அப்புறம் ஒவ்வொரு நாள் சாப்பிட்ட உடனே அதுக்கு ஒரு டிப் வேறு கொடுத்துட்டு போவார். அதுக்கப்புறம் என்ன, அதையோட சேர்த்து இன்னொரு இவ்வளோ பெரிய தொகையை கொடுக்குறதுன்னு எல்லாரும் acquired more among his friends and his close circle. அவருடைய நண்பர்கள், அவருடைய நெருக்கமானவரிடத்தில், அவருக்கு நெருக்கமானவர்கிட்ட விசாரிச்சாங்க. Then they started to find out that this man has done several things like that, very grand gestures of generosity. அப்புறம் தான் கண்டுபிடிச்சாங்களாம், இந்த ஆள் இங்கே மட்டும் இல்லை, பல இடங்களில் இந்த மாதிரி தாராள குணத்தை பலரிடத்தில் அவர் காட்டியிருக்கிறாரு, பலருக்கு அவர் இப்படி உதவி செய்திருக்கிறார்ன்றது வெளியே தெரிய வந்தது. And they started to find out more and more about him and reveal it to the public. அவரை குறித்து இன்னும் அதிகமாக அறிந்து கொண்டு அதை பொது ஜனங்களுக்கு தெரியப்படுத்தினார்கள். Even small details like what he ate in the restaurant. அவர் என்ன சாப்பிட்டாருன்றது வெளியே வரும் நியூஸில். As time went on, அப்படி காலம் கடந்து சென்ற போது, when this news was reported, இந்த செய்தி அறிவிக்கப்பட்ட பிறகு, interesting thing was everybody stopped thinking about the waiter and only thinking about the person who gave the money. அந்த எல்லாருமே அந்த வெயிட்டரை மறந்துட்டாங்க. அந்த ஆள் கொடுத்தான் பாருங்க காசு, அந்த ஆள் தான் எல்லாருக்கும் நினைவு இருக்கிறது. I say this story because our passage teaches us about how God has given us an amazing gift and God is glorified through it. நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், தேவன் நமக்கு ஆச்சரியப்படத்தக்க, வியக்கத்தக்க ஒரு வெகுமதியை கொடுத்திருக்கிறார். தேவன் அதன் மூலமாக மகிமைப்படுகிறார். First people
look at us, at the gift we got, முதல்ல ஜனங்க நமக்கு எவ்வளோ கிடைச்சிருக்குதுன்னு நம்மளை பார்க்குறாங்க. but then they look at our God. ஆனால் His நம்மளை greatness. பார்த்துட்டு அப்புறம் அவருடைய கவனம் அவர் மேலே திரும்புகிறது. With that in mind, I'd like to read this passage, John 17, verse 1 அதை to 5. மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இதோடு நாம் யோவான் 17:1 வாசிப்போம். Look for the gift that we got and look for how this glorifies God. என்ன வெகுமதி என்பதை கவனியுங்கள், அது எப்படி தேவனை மகிமைப்படுத்துகிறது என்பதை கவனியுங்கள். Jesus spoke these words, lifted up his eyes to heaven and said, Father, the hour has come. Glorify your Son, that your Son also may glorify you, as you have given him authority over all flesh, that he should give eternal life to as many as you have given him. And this is eternal life, that they may know you, the only true God, and Jesus Christ whom you have sent. I have glorified you on the earth. I have finished the work which you have given me to do. And now, O Father, glorify me together with yourself, with the glory which I had with you before the world was. இயேசுவை சொன்ன பின்பு தம்முடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து, பிதாவே, வேளை வந்தது, நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தருளின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும். ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பிறவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன். பிதாவே, உலகம் உண்டாகிறதுக்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்திலே மகிமைப்படுத்தும். What is the gift we received? நாம் பெற்றுக்கொண்ட வெகுமதி என்ன? Is eternal life. It's in verse 2 and 3 in Tamil 1 and 3, I think. 2ஆம் வசனத்திலையும் 3ஆம் வசனத்திலையும் அதை பார்க்கிறோம். தமிழில் 2ஆம் வசனத்திலும் 3ஆம் வசனத்தில் இது வருகிறது, நித்திய ஜீவன் என்கிறது. And us receiving eternal life glorifies God. நாம் நித்திய ஜீவனை பெறுவது தேவனை மகிமைப்படுத்துகிறதாம். You know, you can see those two ideas here, can't you? You can see this, God must be glorified. God must be glorified. You see that word glorify, 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 and you also see eternal life. இந்த ரெண்டு காரியங்களும் இங்கே திரும்ப திரும்ப வருகிறது. ஒன்று மகிமை, தேவன் மகிமைப்படுத்த வேணும், தேவன் மகிமைப்படுத்தப்பட வேண்டும் என்று. இன்னொன்று அங்கே கொடுக்கப்படுகிற நித்திய ஜீவன். இந்த ரெண்டு காரியங்களும் திரும்ப திரும்ப சொல்லப்படுகிறது. Clearly the most important concept is God must be glorified, right? முக்கியமான கருத்து என்னங்க? தேவன் மகிமைப்பட வேண்டும் என்பது. We see that in the beginning in verse 1 and we see it in the end. We see it throughout. So many times that word is repeated. இத முதல் வசனத்துல பார்க்கிறோம், இத கடைசில பார்க்கிறோம், இத பல வசனங்களிலே இந்த அதிகாரத்திலே பார்க்கிறோம். And that is why we've been talking about the glory of God in the cross, the glory of Jesus Christ and so on for the last. ஆகவே தான் தேவனுடைய மகிமையை சிலுவையிலே காண வேண்டும் என்று பார்த்தோம், உயிர்த்தெழுதலில் காண வேண்டும், பரமேறுதலில் காண வேண்டும் எல்லாம் பார்த்தோம். But there is also that other element here which is eternal life. He இன்னொரு gives us eternal life. ஆனால் இன்னொரு காரியமும் இங்கே இருக்கிறது, நித்திய ஜீவனை குறித்த காரியங்கள். அவர் நமக்கு நித்திய ஜீவனை தருகிறார். And it is the second most important element in this passage. இந்த பகுதியிலே இரண்டாவது முக்கியம் வாய்ந்த காரியம் அதுதான், நித்திய ஜீவன். Look how much of space and attention is given to it. கவனியுங்கள், எவ்வளவு இடமும் எவ்வளவு கவனமும் அந்த ஒரு காரியத்திலே இங்கே செலுத்தப்படுகிறது என்று. First it appears in verse 2 in English. It says that he should give eternal life to as many as you have given him. அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு தம்முடைய நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தருளின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டுன்னு 2ஆம் வசனத்தில் வருது. And then verse 3, which is the center of the passage, simply focuses on eternal life and tells us Jesus tells us what eternal life is. இந்த 5 வசனங்களின் மையமாக இருக்கிற 3ஆம் வசனம் வெறும் அந்த நித்திய ஜீவன் மேல கவனத்தை செலுத்துகிறது, மையமாய் வைத்து பேசுகிறது. நித்திய ஜீவன் என்றால் என்ன என்பதை சொல்லுகிறது. என்னவாம் அது? நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன் என்று. When you read the Bible, you got to think about what's the most important thing, what's the second most important thing, what are the connections here. வேதத்தை வாசிக்கும் போது இதை கவனிக்கணும். எது ரொம்ப முக்கியமான காரியம், அடுத்தது எது ரொம்ப முக்கியமான காரியம், அதுக்கு தொடர்பு என்ன. Why right in the middle of one of the greatest passages about God's glory has so much importance been given to eternal life? தேவனுடைய மகிமை குறித்த வேத வசனத்திலே ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி இந்த 5 வசனங்கள். இதில்
நடுவுல மையத்திலே 3ஆம் வசனத்திலே நித்திய ஜீவனை குறித்த விளக்கம். Why in the middle of a prayer uttered to God the Father by the Son is he in the middle of the prayer telling us what eternal life is? பிதாவினிடத்திலே ஒரு விண்ணப்பத்தை இவர் ஏறெடுக்கிறார், ஜெபிக்கிறார். அதன் நடுவிலே ஏன் மகிமை குறித்து பேச வேண்டும்? Right? That description is not for God, it's for us. அந்த மகிமை குறித்த விளக்கம் கடவுளுக்காக கொடுக்கிறார், இல்ல நமக்கு அறியும்படியாக கொடுக்கிறார். That description about eternal life in verse 3, this is eternal life, that they may know you, the one true God and his Son Jesus Christ, right? நீர் அனுப்பினவராகி இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன் என்கிற அந்த விளக்கம் கடவுளுக்கு இல்ல நமக்கு கொடுக்கிறார். அவர் He's saying it in the hearing of the disciples. He wants them to hear it. He wants them to pick it up. He wants them to record it. He wants us to look at it today. சீஷர்கள் காதுகள் கேட்கும்படியாக, அது அவர்களுக்கு போய் கிடைக்கும்படியாக, இந்த வார்த்தைகளை அவர்கள் கேட்கும்படியாக, அறிந்து கொள்ளும்படியாக சொல்லுகிறார். What I'm trying to say to you is clearly there is some connection between God being glorified and us receiving eternal life. என்ன சொல்ல வருகிறேன்? தேவன் மகிமைப்படுவதற்கும் நாம் நித்திய ஜீவனை பெறுவதற்கும் ஏதோ ஆழ்ந்த தொடர்பு ஒன்று இருக்கிறது என்பதை கவனிக்க வேண்டும். And the most natural connection is what? When we receive eternal life, God is glorified. ரொம்ப இயற்கையா இருக்கிற தொடர்பு என்ன? இப்படிதான் அந்த தொடர்பை சொல்ல முடியும். நாம் நித்திய ஜீவனை பெறும்போது தேவன் மகிமைப்படுகிறார் என்பதுதான் தொடர்பு. In the very giving of eternal life to us, God is glorified. நித்திய ஜீவனை நமக்கு கொடுப்பதிலேயே பிதா மகிமைப்படுகிறார். So right in this amazing passage, Jesus picks up two of the most important things in life for a believer. ஆகவே இந்த அற்புதமான வேத பகுதியிலே விசுவாசிக்கு முக்கியமாய் இருக்கிற 2 காரியங்களை இங்கே இயேசு அறிவிக்கிறார். One thing is, all believers deep down we know that God must be glorified. ஒன்று, தேவன் மகிமைப்பட வேண்டும் என்பதை விசுவாசிகளாகிய நாம் யாவரும் அறிந்திருக்கிறோம். Deep down we know, through it all, no matter what happens, in the end God must be glorified and we should glorify God. நமக்கு தெரியும், என்னானாலும் சரி முடிவிலே எல்லாவற்றின் மூலமாக தேவன் மகிமைப்பட வேண்டும் என்பது நம்ம அறிந்த சத்தியம். Do you as believers desire God's glory? விசுவாசிகளாய் இருக்கிற நீங்கள் தேவனுடைய மகிமையை காண விரும்புகிறீர்களா? Right? Do you say, I want God to be glorified? தேவன் மகிமைப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? All of us want that. எல்லாருக்கும் அது விருப்பம். Every true believer wants that. ஒவ்வொரு விசுவாசியும் அதை விரும்புகிறான். But every true believer also wants themselves to be blessed also. ஆனால் ஒவ்வொரு விசுவாசிக்கும் தான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும்ங்கிற விருப்பமும் இருக்குது. We notice both we want. ரெண்டுமே வேணும் நமக்கு. Sometimes people say, no, don't want that second one. For only you must want God to be glorified. சிலர் இருக்கிறாங்க, அவங்க இந்த நம்ம ஆசீர்வதிக்கப்படணுன்றது வேண்டியதில்லை, மகிமைப்பட்டா போதும், அவர் மகிமைப்பட்டா போதும் அப்படின்ற ஆளுகள். But the beauty of it is, listen to this. The beauty is God has connected both and he said, when I bless you, I am glorified. When you receive from me, I am glorified. ஆனால் கர்த்தர் இந்த ரெண்டையும் இணைச்சிட்டார் பாருங்க. பிரியாத விதத்தில், பிரிக்க முடியாத விதத்தில் இணைச்சிட்டார். அவர் என்ன சொல்றாரு? நான் மகிமைப்படும் போது நீ ஆசீர்வதிக்கப்படுகிறா, அல்லது நீ ஆசீர்வதிக்கப்படும் போது நான் மகிமைப்படாமல் இருக்க முடியாது. ரெண்டு கனெக்டட்ன்றார். So we don't have to feel bad about seeking blessing. ஆகவே ஆசீர்வாதத்தை நாம நாடுகிறதுனால, விரும்புகிறதுனால நாம மோசமானவர்கள் கிடையாது. We don't have to think we are less spiritual or something like that. ஆசீர்வாதம் வேணுங்கிறதுனால நம்ம ஆவிக்குரிய ஜீவிதத்தில் குறைஞ்சிட்டோம்னு அர்த்தம் கிடையாது. These are all ways of thinking according to human wisdom, you know. இதெல்லாம் பாருங்க, மனுஷ ஞானம். இதெல்லாம் இந்த அது வேணாம், ஆசீர்வாதம் வேணாம், இது இவங்களுடைய அதிபரிசுத்தம் இதெல்லாம். That's right, you know, they kind of people project themselves to a kind of super spiritual status where they say, I don't want blessing, I don't want this, only you be glorified. God is saying, how can I be glorified without you receiving good things from me? இந்த அதிக பிரசங்கித்தனம்வாங்க இல்லையா, இந்த மிதமிஞ்சிய பரிசுத்தம். எனக்கு ஒன்று வேணாம், எனக்கு இந்த ஆசீர்வாதம் வேணாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எனக்கு ஒன்றுமே வேணாம், கர்த்தருக்கு போட்டோம் எல்லா மகிமையும் அப்படிங்கிறது இது அதிக பிரசங்கித்தனம். And it doesn't work out. Actually, it doesn't give glory to God when we get nothing. இது நாம் பாருங்க, இப்போ ஆசீர்வாதம்லாம் வேணான்னும் போது அப்போ கர்த்தருக்கு எப்படி மகிமை வரும்? நாம் ஆசீர்வதிக்கப்படுறதன் மூலமாக தானே அவருக்கு மகிமை. God must be glorified through us, through our life, through us receiving from him. நம் மூலமாக, நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக, நாம் அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும் ஆசீர்வாதங்கள் மூலமாக தேவன் மகிமைப்பட வேண்டும். If you say what's more important, clearly God's glory is more important. இதில் எது முக்கியம்னு கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன், நிச்சயமாக தேவனுடைய மகிமை தான் ரொம்ப முக்கியம், ரெண்டில்.
but it's connected to our blessing, isn't ஆனால் அது நிச்சயமாக நம்முடைய ஆசீர்வாதத்தோடு தொடர்புடையதா இருக்கிறது என்பதை it? கவனிக்க Our வேண்டும். blessing is not the ultimate goal. நம்முடைய ஆசீர்வாதம் தான் இருக்கிறதுலே முடிவான குறிக்கோள்னு கிடையாது. The ultimate goal is God's glory. குறிக்கோள் வந்து தேவனுடைய மகிமை. But we will reach that ultimate goal only when we receive blessing from God. ஆனால் அந்த குறிக்கோளை எப்போ அடைய போகிறோம்? தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெறும்போது அந்த குறிக்கோள் நிறைவேற போகிறது. Isn't it beautiful the way God has made it? தேவன் இதை எப்படி வச்சிருக்காருன்னு பார்த்து ஆச்சரியமா இல்லையா? This is God's wisdom, my friend. இது தேவனுடைய ஞானம். Let God be glorified through each one of us. நாம் ஒவ்வொருவர் மூலமாக தேவன் மகிமைப்படட்டும். That is what Jesus desires here. That's what Jesus is praying for. Glorify me, he says, so that I may glorify you by granting eternal life to as many as you've given me. Verse 1. அதைத்தான் இயேசு சொல்லுகிறார். அதைத்தான் இயேசு சொல்லுகிறார். என்னை மகிமைப்படுத்துன்றாரு. ஏனென்றால் எப்படி என்னை மகிமைப்படுத்த முடியும்? நித்திய ஜீவனை நீர் யார் யாருக்கெல்லாம் தர வேணும் என்று விரும்புகிறீர்களோ அவர்களுக்கெல்லாம் நித்திய ஜீவனை கொடுக்கும்போது உமக்கு மகிமை உண்டாகும் என்கிறார். Right? That's what he's praying for. அதுக்காக தான் ஜெபிக்கிறார். He's praying, God, I want you to be glorified ultimately. தேவனே நீர் மகிமைப்பட வேண்டும் என்று வேண்டுகிறார். Through me giving eternal life to all people whom you give. எல்லாருக்கும் நான் நித்திய ஜீவனை அருளும்போது அதன் மூலமாக நீர் மகிமைப்பட வேண்டும். Right? இல்லையா? But let's think about that a little more deeply. When it says God is glorified, right? Glorify me so that I may glorify you. We are saying God must be glorified. But what does that mean? God must be glorified means what does that mean? தேவன் மகிமைப்பட வேண்டும் என்று சொல்லுகிறோமே அதனுடைய அர்த்தம் என்ன என்பதை கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். Does it mean simply we have to say, to God be the glory or something like that? அது சொல்லும்போது வெறும் நம்ம தேவனுக்கு மகிமைன்னு சொல்கிறோமா? No. இல்லை. No. God should be glorified is a very deep thing. It means God should be glorified in the eyes of people. தேவன் மகிமைப்பட வேண்டும் என்பது ரொம்ப ஆழமான ஒரு கருத்தை கொண்டது. அதன் அர்த்தம் என்ன? தேவன் ஜனங்கள் மூலமாய் மகிமைப்பட வேண்டும். In the eyes of people. தேவன் ஜனங்களுடைய பார்வையில் மகிமைப்பட வேண்டும். People should see God as glorious. தேவன் மகிமைப்பட வேண்டும் என்று நாம் சொல்லும்போது என்ன சொல்லுகிறோம்? ஜனங்கள் தேவன் மகிமையானவர் என்பதை காண வேண்டும் என்று சொல்லுகிறோம். When we say God must be glorified, we don't mean to say that we give glory to God in the sense that he didn't have glory and we are giving. தேவன் மகிமைப்படட்டும்னு சொல்லும்போது நாம் ஏதோ அவருக்கு ஏதோ மகிமை இல்லாத போலும், நாம் ஏதோ இப்போ மகிமையை கொடுக்குறோம் போலும், அப்படி கிடையாது. Glorify is not like beautify. To beautify something means to make something beautiful or more beautiful. மகிமைப்படுத்துவது என்கிறது அழகு படுத்துவது கிடையாது. ஏதோ அழகு இல்லாத போலும் நம்ம இப்போ அழகு படுத்திட்டோம். அதன்னு God is already glorious. தேவன் ஏற்கனவே அழகா இருக்கிறார். அவர் மகிமையானவர். God is always glorious. அவர் எப்பொழுதுமே மகிமை நிறைந்தவர். Nobody can add to his glory and nobody needs to add to his glory. யாரும் அந்த மகிமைக்கு கொஞ்சம் கூட மகிமை சேர்க்கவும் முடியாது, அதை குறைக்கவும் முடியாது. Then what does it mean when Jesus says, God, I want you to be glorified? What does that mean? அப்படியானால் தேவனே நீர் மகிமைப்பட வேணும்னு இயேசு சொல்லும்போது எதை சொல்றாரு? அவருக்கு தான் எல்லா மகிமையும் இருக்குது ஏற்கனவே, குறைக்கவும் கூட்டவும் முடியாது. What he means is he's saying, God, I want you to be glorified in the eyes of all these people. ஆகவே நீர் மகிமைப்பட வேணும்னு அவர் சொல்லும்போது அந்த அர்த்தம் என்ன? நீர் மகிமை உள்ளவராக இருக்கிறது ஏற்கனவே, அதை கூட்டவோ குறைக்கவும் முடியாது. ஆனால் ஜனங்களுடைய பார்வையிலே ஜனங்களுடைய கண்களுக்கு அந்த மகிமை தெரிய வேண்டும், அப்படி மகிமைப்பட வேணும். Jesus is praying saying, Lord God, I want my disciples and the believers to see you as great and glorious and amazing and beautiful. தேவனே நீர் மகிமைப்பட வேண்டும் என்று சொல்லும்போது தேவனே என்னுடைய சீஷர்களும் விசுவாசிகளும் என்னை விசுவாசிக்கிறவர்களும் அந்த மகிமையை காண வேண்டும். உம்முடைய மகிமையை அவர்கள் காண வேண்டும், அவர்கள் கண்களுக்கு அது தெரிய வேண்டும் என்று ஜெபிக்கிறார். People should see his glory. ஜனங்கள் அவருடைய மகிமையை காண வேண்டும் என்று விரும்புகிறார். God needs to be glorified in everyone's eyes. தேவன் எல்லாருடைய கண்களிலேயும் மகிமைப்பட வேண்டும். Everyone's eyes. எல்லாருடைய கண்களிலேயும். Now when we say everyone, எல்லாருடைய கண்கள்னு சொல்லும்போது that doesn't just mean other people, it means us also. மற்றவர்கள்னு அர்த்தம் கிடையாது, நம்மையும் சேர்த்து தான் சொல்லுது. Sometimes we only focus on the other people seeing God glorified through us. சில நேரத்தில் நம் மூலமாக மற்றவர்கள் தேவனுடைய மகிமையை காண்கிறார்கள் என்று அப்படி எடுத்துக்கொள்கிறோம் நம்ம. That is good, that is correct, that certainly that is it should go like that. அது பரவாயில்ல, அது சரிதான். But have you noticed sometimes
God is glorified in other people's eyes when they see our life, but in our own eyes, God is not very ஆனால் much சில glorified. நேரத்தில் பார்த்துருக்கீங்களா, தேவன் நம் மூலமாக நமக்குள்ளே நடப்பிக்கிற காரியங்கள் மூலமாக மற்றவர்கள் கண்களுக்கு அவர் மகிமையானவராக தெரிகிறாரு. ஆனால் யாருக்கு இதெல்லாம் நடக்குதோ அந்த ஆளுக்கே ஒன்றும் தெரியல. A classic example for this is the Jews. அதனுடைய ரொம்ப கிளாசிக் எக்ஸாம்பிள், ரொம்ப அற்புதமான உதாரணம் என்னன்னா இஸ்ரவேல் ஜனங்கள். Christians all over the world, including us, we look at Jews with awe and amazement. We talk about them like they're the greatest bunch of people. You know, they're so privileged, so blessed, so amazing, so successful. You know, உலகத்தில் இருக்க எல்லா கிறிஸ்தவர்களும் அவ்வளோ வாயை பொழந்து யூதர்களை பார்க்குறோம். அவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள்னு சொல்லி ரொம்ப இதாக பார்க்குறோம். but you know, some Jews, they don't have any great appreciation for who they are. ஆனால் சில யூதர்களை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்க யாருங்கிற ஒரு பாராட்டுதலே கிடையாது. They don't even believe in the living God who gave them all this blessing. இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் கொடுத்த அந்த ஜீவனுள்ள தேவன் அவர் விசுவாசிப்பது கூட கிடையாது. They don't believe that this is the Father of our Lord Jesus Christ. இவர்தான் இந்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிதா என்று அவர்கள் நம்புவது கிடையாது. You know, forget, I'm talking, they don't believe in Jesus. That is many of them. நிறைய பேர் இயேசுவை விசுவாசிப்பதில்லை. But there are some who don't even believe they are specially blessed, specially privileged, specially anointed and so on. That some of them don't even believe that. நிறைய பேர் அவர்களே இயேசுவை விசுவாசிப்பதில்லைன்னு தெரியும். ஆனால் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னா, நிறைய பேர் மற்ற காரியங்களே விசுவாசிப்பதில்லை. என்ன காரியங்கள்? அவர்கள் விசேஷமானவர்கள், தேவனுடைய பார்வையில் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், உடன்படிக்கையின் மக்கள், அவர்களுக்கு விசேஷமான ஆசீர்வாதங்கள்லாம் உண்டுன்றதே அவங்க நம்புறது கிடையாது. But the whole world believes it. ஆனால் உலகம் முழுக்க அதை நம்புறாங்க. The whole world believes that there is something special about these Jews. உலகம் முழுவதும் என்ன நம்புறாங்க? இந்த யூதர்களுக்கு ஏதோ விசேஷமா ஏதோ இருக்குது. Living in one small place, surrounded by enemies, but nobody is able to touch them. Nobody is able to ஒரு defeat them. சின்ன ஒரு நாட்டில் இருக்கிறாங்க பாருங்க, சுத்திலும் விரோதிகள் தான், சத்துருக்கள் தான், இவங்களை தீர்த்து கட்டணும்னு நினைக்கிறாங்க. ஒரு ஆளும் தொட முடியல அவங்கள. Everybody knows there's something special, but some of them don't even realize that. எல்லாருக்கும் தெரியுது இவன் யாரோ விசேஷமானவன், இவனை தொட முடியலையேன்னு. ஆனால் அவனுக்கு விளங்க மாட்டேங்குது. I say this because sometimes other people look at our lives and they are thinking in their mind, how blessed he is, how privileged he is, what a wonderful life. But we are looking at our own life and thinking, well, I just need that one more thing to happen, you know. This problem is still there, you know. நிறைய பேர் நம்முடைய வாழ்க்கையை பார்த்து அவங்க நினைக்கிறாங்க, பரவாயில்ல, நல்லா ஆசீர்வாதமாக இருக்கார், கடவுள் அவர் ஆசீர்வச்சிருக்காரு, நல்லா இருக்கார் அப்படின்னு ஆண் பார்க்குறாங்க நம்மளை. ஆனால் நம்ம நமக்கு இருக்கிற, ஐயோ இன்னும் இந்த ப்ராப்ளம் இப்படி இருக்குதே, அந்த பிரச்சனை இப்படி இருக்குதே, இது தீரணுமே, அது போகணுமே, இது ஒரே தொல்லையாக இருக்குது, அப்படி தான் யோசிக்கிறோம் நம்ம. Always it's difficult to see the good things we have, isn't it? நமக்கு இருக்கிற நல்ல காரியங்களை பார்க்க தெரியல நமக்கு. Easy to see the good things in other people's lives. மற்றவங்க வாழ்க்கையில் இருக்கிற நல்ல காரியங்களை பார்க்க தெரியுது. But the thing is, why I'm saying this is, when we fail to see what we have, realize what we have, God is not glorified as he ought to be in our own eyes, in our own eyes. அதாவது நாம் என்ன ஆசீர்வாதங்களை எல்லாம் அடைந்திருக்கிறோம், உடையவர்களாக இருக்கிறோங்கிறத நாம் காண தவறும் போது தேவன் நம்முடைய கண்களில் மகிமைப்படுகிறது இல்லை. We may say, Lord, we glorify you, but it becomes just lip service almost. நாம் சொல்லலாம் ஒருவேளை, தேவனே நாங்கள் உண்மை மகிமைப்படுத்துகிறோம், ஆனால் வெறும் அது உதடுகளாலே சொல்லுகிற வார்த்தைகளாக இருக்குது, அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. God must be glorified in our eyes. தேவன் நம்முடைய கண்களிலே, நம்முடைய பார்வையிலே அவர் மகிமைப்பட வேண்டும். That is what this sermon is about. அதை குறித்தது தான் இந்த பிரசங்கம், இன்னைக்கு பிரசங்கம். If I think if God is glorified in our eyes, he will be more glorified in other people's eyes. நம்முடைய பார்வையிலே தேவன் மகிமைப்பட்டார் என்றால் அவர் மற்றவர்களுடைய பார்வையிலே இன்னும் அதிகமாக மகிமைப்படுவார். If we can only see God's glory in a greater way, trust me, people will see God's glory in our life in a greater way. தேவனுடைய மகிமையை நாம் இன்னும் அதிகமாக காணும்போது அதை காட்டிலும் அதிகமாக மற்றவர்கள் நம்மை காண்கிறவர்கள் தேவனுடைய மகிமையை நம் மூலமாக காண முடியும். So that's the goal of the rest of this sermon. What can we do practically in connection with the eternal life that we have received, so that God is glorified in our eyes? நாம் பெற்றிருக்கிற இந்த நித்திய ஜீவன் மூலமாக எப்படி இன்னும் அதிகமாக தேவன் நம்முடைய பார்வையிலே மகிமைப்பட்டவராக காணப்பட முடியும் என்பதை தான் பார்க்க போறோம். We're looking at these two concepts. ரெண்டு காரியங்களை பார்க்கிறோம். God must be glorified, தேவன் மகிமைப்பட வேண்டும், through us receiving eternal life. எப்படி நாம் நித்திய ஜீவனை பெறுவதன் மூலமாக மகிமைப்படணும். Now what can we do to make sure
or what can we do so that God is glorified in our eyes? நம்முடைய பார்வையிலே தேவன் மகிமைப்படும்படியாக நாம் என்ன செய்ய வேண்டும்? First thing, number one. முதலாவது காரியம். Right? I'm just, same thing we've been doing last few weeks, we are doing today also. கடந்த சில வாரங்களா பண்றதே தான் பண்றோம். I'm just putting it in different words today. வித்தியாசமான வார்த்தைகளை I'm பயன்படுத்துறோம். saying God must be glorified in our eyes. தேவன் நம்முடைய பார்வையிலே மகிமைப்பட வேண்டும் என்று சொல்றார். Last 2-3 weeks I've been saying we must see God's glory, that's all. கடந்த சில வாரங்களா என்ன பேசிட்டு இருந்தோம்? நாம் தேவனுடைய மகிமையை காண வேண்டும் என்று. Last 2-3 weeks we saw God's glory on the cross. இந்த கடந்த 2-3 வாரங்களா என்ன பார்த்தோம்? சிலுவையிலே தேவனுடைய மகிமையை பார்த்தோம். And then we saw the glory of Jesus in his pre-existent state. Before he entered the world and so on. அவர் உலகத்துக்கு வருவதற்கு முன்பாக அவருக்கு பிதாவோடு முன்பிருந்த ஆதியிலே இருந்த மகிமையை குறித்து பார்த்தோம். And then we saw the glory of Jesus in his resurrection, in his ascension, in his being seated at the right hand of the Father. பிறகு அவருடைய உயிர்த்தெழுதலிலே, அவருடைய பரமேறுவதிலே, பிதாவின் வலது பார்சலில் உட்கார்ந்ததிலே எல்லாத்திலையும் தேவனுடைய மகிமை எப்படி வெளிப்பட்டது என்பதை பார்த்தோம். Today we want to see his glory, God's glory in the giving of eternal life to us. நித்திய ஜீவனை நமக்கு கொடுப்பதன் மூலமாக அவருடைய மகிமை எப்படி வெளிப்படுகிறது என்பதை நீங்க பார்க்கலாம். All this is there in this passage. We have just been trying to unpack it one by one. எல்லாமே இந்த பகுதியில் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமா அதை பிரிச்சு எடுக்கிறோம். So how do we see God's glory in his giving us eternal life? நமக்கு நித்திய ஜீவனை தருவதன் மூலமாக எப்படி நாம் தேவனுடைய மகிமையை காண முடிகிறது? How can we make sure God is glorified in our eyes? எப்படி அதன் மூலமாக தேவன் நம்முடைய பார்வையில் மகிமைப்படுகிறார் என்பதை நாம் உறுதி செய்ய முடியும்? Number 1, realize where we were when we got eternal life. நித்திய ஜீவனை பெறும்போது நாம் எந்த நிலையில் இருந்தோம், எங்க இருந்தோங்கிறத கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். Think about our own condition before we got eternal life, when we got eternal life. நித்திய ஜீவனை நாம் பெற்றோம் இல்லையா? பெற்றப்ப அதுக்கு முன்னால வாழ்க்கை எப்படி இருந்தது, என்ன நிலையில் இருந்தோன்றதை கொஞ்சம் எண்ணி பார்க்க வேண்டும். We were in a very low state and condition. மிகவும் தாழ்வான நிலையிலே இருந்தோம். You know, we were in the lowest possible state, you may say. எவ்வளவு தாழ்ந்து போக முடியுமோ, எவ்வளவு கீழே கடக்க முடியுமோ அவ்வளவு கீழே கடந்தோம். What was our condition? நம்முடைய நிலைமை என்ன? We were sinners. நாம் பாவிகளா இருந்தோம். You know, we were dead people. செத்தவர்களா இருந்தோம், மரித்தவர்களா That இருந்தோம். sounds strange, but that's what the Bible teaches. We were dead, spiritually dead. வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. ஆவிக்குரியபடி மரித்தவர்களாய் நாம் இருந்தோம். You know, we were in the worst possible condition. ரொம்ப இருக்கிறதுலே ரொம்ப மோசமான நிலைமையில இருந்தோம். People in low conditions, low positions don't receive great gifts. ரொம்ப தாழ்வான நிலையில் இருக்கிறவர்களுக்கு ரொம்ப மகிமையான வெகுமதிகள் கிடைக்காது. People of low estate don't receive high gifts. ரொம்ப தாழ்வா இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பெரிய வெகுமதிகள் யாரும் தர மாட்டாங்க. Beggars usually don't receive great gifts or something like that. பிச்சைக்காரனுக்கு போய் ரொம்ப பெரிய கிஃப்ட் எல்லாம் ஒன்றும் கிடைக்காது. When people of low estate receive something very great, that displays not the greatness of the receiver, but the greatness of the giver. ரொம்ப தாழ்வான நிலையில் இருக்கிறவர்கள் மிகப்பெரிய வெகுமதியை பெறும்போது அது யாருடைய பெருந்தன்மையை காட்டுகிறது? பெற்றவனுடைய பெருந்தன்மை அல்ல, கொடுத்தவருடைய பெருந்தன்மையை அது காட்டுகிறது. அவர் எவ்வளவு பெரியவர், நல்லவர் என்பதை. Like that waiter, right? The waiters, nobody's talking about the waiter anymore. They're talking about the one who gave that அந்த ரெஸ்டாரண்ட்ல வெயிட்டர் இருந்தான், அந்த ஆள் மாதிரி தான். அவனை பற்றி பேசுறதை மறந்துட்டாங்க மக்கள். கொடுத்தவரை பற்றி தான் கவனம். இப்போ what was our condition? நம்முடைய நிலைமை எப்படி இருந்தது? Far worse than a waiter. நம்ம அந்த வெயிட்டரை காட்டிலும் மோசமான நிலைமையில இருந்தோம். We were sinners in the eyes of God. பாவிகளாக, தேவனுடைய பார்வையில பாவிகளாக இருந்தோம். Bible teaches that there is none righteous, no, not one. All are sinners in the eyes of God. நீதிமான் ஒருவனும் இல்லையே என்று வேதம் போதிக்கிறது. எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமை அற்று போனார்கள் என்று இருக்கு. All have sinned. எல்லாரும் பாவம் செய்தார்கள். That is not an ordinary matter. அது ஒரு சாதாரண காரியம் கிடையாது. Sin is violating the law of God. பாவம் என்பது தேவனுடைய பிரமாணங்களை மீறுவது. It is transgressing and rebelling against the open command, a clear command of God. தெளிவாய் தேவன் கொடுத்திருக்கிற கட்டளைகளை மீறுகிறது. அதான் பாவம். It is attempting to tarnish the very glory of God. தேவனுடைய மகிமையை கெடுக்கிறது, அழிக்க நினைப்பது. அதான் பாவம். That is the meaning of all have sinned and fallen short of the glory of God. Means all have sinned and attempted to ruin the very glory of God. எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமை அற்று போனார்கள் என்று சொல்லுற வசனம் இருக்கு இல்லையா? அதனுடைய அர்த்தம் என்ன? எல்லாரும் பாவம் செய்ததன் மூலமாக தேவனுடைய
மகிமையை கெடுக்க முயன்றார்கள். அவருடைய புகழை, அவருடைய மகிமையை, அவருடைய அழகை மாசுபடுத்த கெடுக்க முயன்றார்கள் என்று அர்த்தம். Inspired by the devil. பிசாசினால் ஏவப்பட்டு. The devil wants to destroy the glory of God. பிசாசு தேவனுடைய மகிமையை கெடுக்க விரும்புகிறான். And so he uses people like that. ஆகவே ஜனங்களை அப்படி பயன்படுத்துகிறான். We were part of that people, you see. நாம் அந்த ஜனங்களோடு சேர்ந்திருந்தோம். We were considered enemies of God, the Bible teaches. தேவனுக்கு சத்துருக்களாய் இருந்தோம் என்று வேதம் போதிக்கிறது. Don't have the time to read all those passages, but you know, I think. அந்த வசனங்கள்லாம் வாசிக்க நேரம்லாம் அது உங்களுக்கு தெரியும். If I can use an illustration, we were like criminals in the eyes of God. ஒரு உதாரணம் சொல்ல போனா தேவனுடைய பார்வையிலே கிரிமினல்ஸ் மாதிரி, குற்றவாளிகள் மாதிரி இருந்தோம். We didn't deserve any great gift from God. தேவனிடத்திலிருந்து பெரிய நன்மை எதையும் நாம் பெற தகுதியுள்ளவர்களாக இல்லை. Not only that, the Bible teaches we were dead in many ways. அது மட்டும் இல்ல, வேதம் சொல்லுகிறது நாம் பல விதங்களிலே செத்தவர்களாக இருந்தோம். We were dead in our sins and trespasses, Ephesians 2:1. எபேசியர் 2:1 சொல்லப்பட்டிருக்கிறது, அக்கிரமங்களும் பாவங்களும் செத்து கிடந்தோம் என்று. Literally we were wallowing in the miry clay of sin, considered dead in it, you know. பாவம் என்கிற உளையான சேற்றிலே கிடந்து செத்தவர்களாய் நாம் இருந்தோம். Meaning we were spiritually dead. We were alive in the sense that we had physical life, breathing and moving and working and doing this and that, but spiritually we were dead. சரீர பிரகாரமாக உயிர் இருந்தது, நடந்தோம், போனோம், பேசணும், வந்தோம், வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் ஆவிக்குரியபடி செத்து கிடந்தோம். We were separated from God. தேவனிடத்திலிருந்து துண்டிக்கப்பட்டிருந்தோம். No connection with God, the living God. தேவனுக்கும் நமக்கும், ஜீவனுள்ள தேவனுக்கும் நமக்கும் தொடர்பே இல்லாமல் இருந்தது. This is the condition of every person born into this world. They are separated from God. இந்த உலகத்திலே பிறந்திருக்கிற ஒவ்வொரு மனுஷனுடைய நிலைமை அதுதான். அவர்கள் தேவனிடத்திலிருந்து துண்டிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். God created man and he had a wonderful connection with him in the Garden of Eden. தேவனுக்கும் மனுஷனுக்கும் ஏதேன் தோட்டத்தில் ஒரு பெரிய தொடர்பு இருந்தது, ஐக்கியம் இருந்தது. But sin separated us from God. பாவம் அந்த தொடர்பை, ஐக்கியத்தை துண்டித்து போட்டது. That is death, my friend. That's the worst possible condition. அதுதான் மரணம் என்று சொல்லுகிறோம். அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப மோசமான நிலை. The worst thing is not dying. The worst thing about hell is what? Eternal separation from God. நரகத்தை குறித்து ரொம்ப மோசமான காரியம் என்னன்னா, நித்தியமாய் அங்கே நாம் தேவனிடத்திலிருந்து துண்டிக்கப்பட்டு போகிறோம். அந்த நிலையில் இருக்கிறோம். We were headed towards that eternal death. நாம் அந்த நித்திய மரணத்துக்குள்ளாக பிரவேசிக்கிறோம். அப்படிப்பட்ட This is நித்திய where we were when God met us and gave us eternal life. தேவன் நம்மை சந்தித்து நித்திய ஜீவனை நமக்கு கொடுக்கும்போது அந்த நிலையிலே தான் நாம் இருந்தோம். God in his great mercy and love, he saved us and he gave us this great gift, eternal life. அப்படி இருந்தவர்களை தேவன் ரட்சித்து நம்மை சந்தித்து இந்த நித்திய ஜீவனை நமக்கு அருளினார். We did nothing to deserve it. அதை பெற்றுக்கொள்ள நாம் ஒன்றும் செய்யவில்லை. At least that waiter served that person many years, every day almost. அந்த வெயிட்டராவது பல வருஷங்களுக்கு அந்த ஆளுக்கு சாப்பாடு பரிமாறி இருக்காரு. Probably provided good service. நல்லா பரிமாறிப்பாருன்னு நினைக்கிறேன். You know, that person who gave the money benefited in some real way. ஏன்னா சும்மா ஒன்றும் தந்திருக்க மாட்டாரு. அந்த ஆள் ஏதோ ஒரு நன்மை அடைஞ்சிருக்காரு இவர் மூலமா. You see, but what did God benefit from us while we were sinners? ஆனால் நாம் பாவிகளாக இருந்தபோது தேவன் நம் மூலமா எந்த நன்மையை அவர் அடைந்தார்? In fact, God does not need our service. இன்னும் கேட்டா தேவனுக்கு நம்முடைய சேவை தேவையே கிடையாது. Without us, he can accomplish everything if he நாம wants to. இல்லாமலே அவரே எல்லாத்தையும் செஞ்சிருவார். This was our condition, you see. இதுதான் நம்முடைய நிலைமையா இருந்தது. When you consider how bad our condition is and how great this gift is, you see the glory of the giver. நாம் இருந்த நிலைமை எப்படிப்பட்டது என்பதையும், இந்த நமக்கு அவர் கொடுத்த நித்திய ஜீவனாகிய இந்த வெகுமதி எவ்வளவு பெரியது என்பதையும் நாம் காணும்போது இந்த வெகுமதி எப்படிப்பட்டது என்பதை நாம் உணர ஆரம்பிக்கிறோம். That's why Mary says, you know, my soul magnifies the Lord, my spirit has rejoiced in God my Savior, for he has regarded the lowly state of his maidservant. அதனால தான் மரியாள் சொல்லுகிறார், என் ஆத்துமா எனக்குள் களி கூறுகிறது. Luke 1:47. லூக்கா 1:45 வசனத்தில் இப்படி சொல்லுகிறது. 47-48. 47 என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது என்று அவள் சொல்லுகிறார். என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது என்று. He has regarded the lowliest state of his maidservant. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். See the glory of the giver. கொடுத்தவருடைய மகிமையை காணுங்கள். He didn't give somebody great. He gave us who are not great.
and made us great, you see. எதையோ பிரமாதமாக இருந்தவர்களுக்கு ஏதோ நல்லது செய்யல அவர். ஒன்றுமே இல்லாத இருந்தவர்களுக்கு அவர் இவ்வளோ பெரிய நன்மையை செய்தார், கீழே கடந்தவர்களுக்கு. Number 2. ரெண்டாவது காரியம், what can we do so that God, how can we see God's glory in this giving of eternal life? That's இந்த what we're talking நித்திய about. ஜீவனை கொடுக்கிறதுங்கிற விஷயத்தில் எப்படி தேவனுடைய மகிமையை நாம் காண முடியும், அதான் பேசிட்டு இருக்கோம். Number 1 is you realize where you were when God gave you அங்கே this எப்படி gift. தேவனுடைய மகிமையை காணுகிறோம். ஒன்று, நாம் நித்திய ஜீவனை பெறும்போது என்ன நிலையில் இருந்தோம் அப்படிங்கிறத நாம் பார்க்கறது மூலமாக அங்கே தேவனுடைய மகிமையை பார்க்கலாம். Number 2 is ரெண்டாவது, you realize the greatness of the gift. Realize what you got. என்ன விதமான காரியம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வெகுமதி என்ன என்பதை காண்பதன் மூலமாக நீங்கள் தேவனுடைய மகிமையை காணலாம். When we appreciate the greatness, the glory of the gift itself, we will realize the glory of the giver. கிடைத்த அந்த வெகுமதி எவ்வளவு பெரியது என்பதை கவனிக்கும் போது அந்த கொடுத்தவருடைய மகிமையை நாம் காண முடிகிறது. The gift reveals the giver, இந்த வெகுமதி கொடுத்தவரை நமக்கு வெளிப்படுத்துகிறது. How great is this gift, eternal life? இந்த நித்திய ஜீவன் என்கிற இந்த வெகுமதி எவ்வளவு பெரியது. In order to try to realize its greatness, I want us to compare it with some other gifts we have received from God that we consider to be great. இது எவ்வளவு பெரியது என்பதை உணர்வதற்கு நாம் தேவனிடத்திலிருந்து பெற்ற மற்ற ஈவுகளை நாம் கவனிப்போம், மற்ற நன்மைகளை கொஞ்சம் பார்ப்போம். அப்போ இது எவ்வளோ பெரியதுன்னு விளங்கும். See, God has given us so many gifts. கர்த்தர் நமக்கு நிறைய வெகுமதிகளை கொடுத்துருக்காரு, right? ஈவுகளை கொடுத்துருக்காரு, many great gifts. நல்ல ஈவுகள், பெரிய பெரிய ஈவுகள் எல்லாம் கொடுத்துருக்காரு. Described in various ways in the Bible. வேதத்தில் பல விதங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. And so when we compare this to that, I think it will help us see how great this is. அப்போ இந்த ஈவை கொண்டு போய் அந்த ஈவுகளோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது இது எவ்வளோ பெருசுங்கிறத பார்க்க முடியும். நம்ம Take for example the gift of forgiveness of sin. ஒரு ஈவை நாம் பார்ப்போம், பாவ மன்னிப்பு என்கிற அந்த நல்ல ஈவு. How amazing is that? அது எவ்வளோ ஆச்சரியமான ஒரு ஈவு. No one except our God can forgive sin. நம்முடைய தேவனை தவிர வேற எவருமே பாவங்களை மன்னிக்க முடியாது. This is the uniqueness of Jesus, isn't it? இதுதான் இயேசுவினுடைய தனித்தன்மை. There is no history of any other person ever on this earth boldly opening their mouth and looking at somebody and saying, your sins are forgiven you. உன்னுடைய பாவங்களும் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னு எந்த மனுஷனாவது இன்னொரு மனுஷனை பார்த்து சொன்னதாக சரித்திரமே கிடையாது. தைரியமா அப்படி சொல்ல முடியாது, சொல்லது கிடையாது. I'm amazed when people compare other people to Jesus, மற்றவங்க இதெல்லாம் விளங்காம தான் இயேசுவை மற்றவர்களோட ஒப்பிடுறாங்க பாருங்க. மற்றவங்களுக்கு சமம்ன்ற மாதிரி பேசுறாங்க. Show someone who said to a man who has probably committed many sins. All of us have committed many sins. நம்ம எல்லாருமே பல பாவங்களை செஞ்சிருக்கிறோம். அப்படி இருக்கிற போது ஒருவன் இன்னொருவனை பார்த்து and boldly, just without batting an eyelid, he says, your sins are forgiven you. சொல்ல முடியுமா உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு? And then to prove that they are really forgiven, he heals that lame man and makes him walk for the first time. பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்றது மட்டும் இல்ல, மன்னிக்கப்பட்டதுன்னு நிரூபிக்கிறதுக்கு அந்த திமிர்வாதக்காரனை எழுந்து நடன்றார், படுக்கை எடுத்துட்டு போயிடுறான், அவன் நடக்கிறான். In that place in Mark chapter 2, I think he says, what is harder? Is it to say your sins are forgiven or to heal him? மார்க் 2ஆம் அதிகாரத்தில் அந்த சம்பவத்தை நீங்க வாசித்து பார்க்கும்போது முதல் சில வசனங்கள்ல எது சுலபம்ன்றாரு, படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்றது சுலபமா, பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்றது சுலபமான்றாரு. Actually, what is harder is to forgive sin because other people also have healed. எது சுலபம், எது ரொம்ப கடினம்? பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்கிறது தான் கடினம். படுத்துக்க எடுத்துட்டு நடந்துட்டு போன்னு சொல்கிறது சுலபம். ஏன்னா எத்தனையோ பேர் சுகம் ஆக்கியிருக்காங்க. Healings have happened through other people also. நிறைய பேர் சுகமெல்லாம் அழிச்சிருக்கிறாங்க. Nobody has forgiven sin like that. ஆனா எவரும் பாவத்தை மன்னித்தது கிடையாது. But for Jesus, both are one and the same. Nothing is harder or easier. Both are the same because he has the right and the authority to forgive sin, my friend. ஆனா இயேசுவை பொறுத்த வரைக்கும் பாவத்தை மன்னிக்கிறதும் ஒருத்தர் எழுந்து நடன்னு சொல்றது ரெண்டுமே சமம். ஒன்று கடினம், இன்னொன்று சுலபம் கிடையாது, ரெண்டுமே சமம். How can you forgive the sin of a third person? இன்னொருவனுடைய பாவத்தை எப்படி நாம் மன்னிக்க முடியும்? If someone, if you do wrong against me, I can forgive your sin. Some third person, how can they come and forgive your sin? இப்போ நீங்க எனக்கு விரோதமாக தான் செய்தீங்கன்னா நான் உங்களுடைய தவறை மன்னிக்கலாம். இன்னொரு மூணாவது ஆள் எப்படி மன்னிக்க முடியும்? Only God.
கடவுள் மட்டும் தான் மன்னிக்க முடியும். Only Jesus. இயேசு மட்டுமே மன்னிக்க முடியும். Because he bore the sin of the world on the cross of ஏனென்றால் Calvary. கல்வாரி சிலுவையில் அவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்தார். When you think about forgiveness of sin, it's amazing. It's really amazing. பாவ மன்னிப்பை குறித்து யோசிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம் அது. But eternal life is greater than that. ஆனால் நித்திய ஜீவன் என்பது அதை காட்டிலும் பெருசு. Another example, justification. That is, we were made righteous. The Bible teaches that we were made righteous in so many places in the New Testament. இன்னொரு இடத்துல வேதம் எப்படி போதிக்கிறது, நாம் நீதிமான்களாக்கப்பட்டோம் என்று. Right? For example, 2 Corinthians 5:21, God made him who knew no sin to be sin for us so that we might become the righteousness of God. உதாரணத்துக்கு 2 கொரிந்தியர் 5:21 பாவம் அறியாத அவரை பாவமாக்கி நீதினா என்னன்னு அறியாத நம்மை நீதிமான்களாக்குகிறார் என்று. We are righteous. நாம் நீதிமான்களாய் இருக்கிறோம். You believe that? நம்புறீங்களா? What an amazing truth. என்ன அற்புதமான ஒரு சத்தியம். That doesn't mean we have been doing perfect righteousness today or last week or for the last 1 month. நாம் நீதிமான்கள் சொன்னபடினா ரொம்ப பர்ஃபெக்ட்டா இருந்திருக்கோம் போன வாரம் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. What it means is God has declared us, pronounced us to be righteous because we believed in Jesus Christ. அர்த்தம் என்ன? நாம் இயேசுவை விசுவாசித்ததன் மூலமாக இன்றைக்கு நாம் நீதிமான்கள் என்று நம்மை குறித்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பரலோகம் அப்படி அறிவிக்கிறது நம்மை குற்றமற்றவர்கள் என்று. Not by our action, by his action. நாம் ஏதோ நல்லவர்களா இருந்ததனால பூர்ணரா இருந்ததனால அவர் செய்த காரியங்களால நாம் நீதிமான்கள் என்று அறிவிக்கப்படுகிறோம். What did we do? We simply believed in Jesus Christ. நாம் என்ன பண்ணோம்? இயேசுவை விசுவாசித்தோம், அவ்வளவுதான் பண்ணோம். I don't have the time. You can read Galatians 2:16 and 17 where Paul says 3 times the same thing, that we have been made righteous by faith in Christ. கலாத்தியர் 2:16 வாசித்து பார்க்கலாம் நீங்க, அதுக்குள்ள போறதுக்கு நேரம் இல்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். அவர் மேல வைக்கிற விசுவாசத்தின் மூலமாக நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் சொல்லுது. I want to say to every person who has believed in the Lord Jesus Christ, you are righteous in the sight of God. That's what matters. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற யாவருக்கும் நான் சொல்லுகிறது என்னென்றால், தேவனுடைய பார்வையிலே நீங்கள் நீதிமான் என்று எண்ணப்படுகிறீர்கள். அது மட்டும்தான் முக்கியம். அவர் பார்வையில் நம்ம என்ன அவர் நினைக்கிறார்ன்றது தான் முக்கியம், வேற முக்கியம் இல்லை. God didn't just forgive our sin. தேவன் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறது மட்டும் இல்ல. God didn't just wipe away our sin. ஏதோ நம்முடைய பாவங்களை நம்மை கழுவினது மாத்திரமல்ல. He has clothed us with the righteousness of Jesus Christ. இயேசுவுடைய நீதியினால் நம்மை உடுத்தி இருக்கிறார். You are wearing the most expensive coat of மிக righteousness, விலையுயர்ந்த ஒரு வஸ்திரத்தை நீங்கள் உடுத்தி இருக்கிறீர்கள். which you can never earn. இதை நீங்கள் சம்பாதிக்க முடியாது. It came to you by simply believing in Jesus. Your sin was placed on him and his righteousness is placed on you. இயேசுவை விசுவாசிக்கிறதன் மூலமாக, வெறும் அவரை விசுவாசிக்கிறதன் மூலமாக அது நடந்தது. உங்களுடைய பாவங்கள் அவர் மீது வைக்கப்பட்டது, அவருடைய நீதி உங்கள் மீது வைக்கப்பட்டது. How amazing is the truth that we are righteous through our faith in Christ. நம்முடைய இயேசுவை நாம் விசுவாசித்ததன் மூலமாக நம்ம நீதிமான் ஆக்கப்பட்டோம்ன்றது எவ்வளோ பெரிய சத்தியம். Because we are righteous, we can boldly go to God. நாம் நீதிமான்கள் என்கிறதுனால நாம் இப்போ தைரியமாக தேவனிடத்தில் போக முடிகிறது. In case we sin, in case we have sinned, it brings a guilty consciousness, and that is good. We need to ask for forgiveness and be restored with God, but we never lose our status in the eyes of God as righteous in Christ. ஒருவேளை நாம் இந்த நாட்களில் பாவம் செய்வோமானால் நிச்சயமாக அது குற்ற உணர்வை நமக்குள்ளே ஏற்படுத்துகிறது. அதன் மூலமாக நாம் என்ன பண்ணுறோம்? பாவங்களை அறிக்கை செய்கிறோம், அதை விட்டு விடுகிறோம். ஆனால் குற்றம் செஞ்சதுனால, குற்ற உணர்வு வந்ததுனால நம்முடைய ஸ்டேட்டஸை இழந்து போகிறது கிடையாது. நீதிமான்கள் என்கிற அந்த ஸ்தானத்தை நாம் இழப்பதே கிடையாது. You are righteous. The moment you put your faith in Christ, you were made righteous and you will be righteous for all eternity. எந்த நிமிஷம், எந்த வினாடி நீங்கள் இயேசுவின் பேரில் விசுவாசத்தை வைத்தீர்களோ அந்த வினாடியே நீங்கள் நீதிமான்கள். என்றென்றைக்கும் அவருடைய பார்வையில் இனி நீங்கள் நீதிமான்களாகவே இருப்பீர்கள். But sin is real and we do sin and we need to repent and ask for forgiveness and get right with God, because it will affect our practical day-to-day living and fellowship with God. பாவம் என்கிறது இந்த உலகத்தில் இருக்கிறது. சில நேரத்தில் அது நம்ம பாதிக்கிறது. அப்படி பாவம் நமக்குள்ளே நுழையும் போது, நாம் பாவம் செய்யும் போது நிச்சயமாக அதை அறிக்கையிடணும், அதை விட்டு விடணும், சரிப்படுத்தி கொள்ள வேண்டும்.
ஏனென்றால் தேவனோடு நமக்கு இருக்கிற ஐக்கியத்தை அது கெடுக்கிறது. When we sin, it affects our fellowship with God, doesn't it? தேவனோடு நமக்கு இருக்கிற அந்த ஐக்கியத்தை கெடுக்கிறது It பாவம். doesn't change our relationship with God. ஆனால் தேவனோடு நமக்கு இருக்கிற உறவை அது பாதிப்பதே He கிடையாது. still remains our Father. We still remain His children. அவர் இன்னும் நம்முடைய பிதாவாக தான் இருக்கிறார், நாம் அவருடைய பிள்ளைகளாக தான் இன்னும் இருக்கிறோம். He doesn't say, because you sin, now you get out of my home, you are no longer my child. அவர் நீங்க தப்பு பண்ணதுனால நீ நம்ம வீட்டை விட்டு போயிடு, நீ இங்க வராதேன்னு சொல்றது இல்லை. See, all this comes through this blessing of justification, being made righteous through Christ. இந்த நல்ல ஈவுகள் எல்லாம் எப்படி நமக்கு வந்து கிடைக்கிறது? இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோமே, அதன் மூலமாக நமக்கு வந்து கிடைக்கிறது. Take, for example, another blessing, great blessing that we receive from God. இன்னொரு உதாரணத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். தேவனிடத்திலிருந்து நாம் பெறுகிற இன்னொரு ஆசீர்வாதம். We are made a new creation. நாம் புது சிருஷ்டிகளாக்கப்படுகிறோம். If anyone is in Christ, he is a new creation. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். Think about that. All things have passed away. Behold, all things have become new. பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. I'm talking to you about who you are in Christ Jesus கிறிஸ்து today. இயேசுவுக்குள்ள நீங்கள் என்னவாய் இருக்கிறீர்கள் என்பதை குறித்து சொல்லிக் You கொண்டிருக்கிறேன். may be this and that in the world, whether great or small, I don't know. உலகத்தில் நீங்க பெரியவர்களா இருக்கலாம், சாதாரண ஆளா இருக்கலாம். But do you know who you are in Christ Jesus? ஆனா கிறிஸ்துவுக்குள்ள நீங்க என்னவா இருக்கீங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? Do you know what you have in Christ Jesus? கிறிஸ்துவுக்குள்ள என்ன வச்சிருக்கீங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? You என்ன are இருக்கிறது? forgiven, you are justified, made righteous, you are a new creation. கிறிஸ்துவுக்குள்ள என்ன இருக்குது உங்களுக்கு? நீங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டவர்கள், நீதிமான்களாக்கப்பட்டவர்கள், புது சிருஷ்டிகள். You have a brand new beginning. உங்களுக்கு ஒரு புதிய ஆரம்பம் கிடைத்திருக்கிறது. How many times we wish I had a new beginning, you know? எத்தனை முறை நீங்க நினைச்சு பார்த்திருக்கீங்க, எனக்கு முதல்ல இருந்து திரும்ப க்ளீன் ஸ்லேட்ல ஆரம்பிச்சா எவ்வளவு நல்லா இருக்கும்னு. Well, God has given us a new beginning in Christ Jesus. கிறிஸ்து இயேசுவின் மூலமாக தேவன் நமக்கு புதிய ஆரம்பத்தையே கொடுத்திருக்கிறார். He says all things are new now for you. எல்லாம் புதிதாயின நமக்கு. New heart, new spirit, new desires, new inclinations. புதிய இருதயம், புதிய ஆவி, புதிய விருப்பங்கள், புதிய நாட்டங்கள், New power, புதிய வல்லமை, new ability, புதிய ஆற்றல், new creation. புதிய சிருஷ்டிப்பு. I mean, how amazing are all these blessings, இவைகள் gifts? எல்லாம் எவ்வளவு ஆசீர்வாதமான காரியங்கள், யோசித்து பாருங்க. But do you know that eternal life is not any of the above? ஆனால் நித்திய ஜீவன் என்கிறது இப்போ நான் சொன்ன அத்தனை ஈவுகளும் நித்திய ஜீவன் அல்ல. In fact, even if you combine everything that I've said so far, it is still not eternal life. இவ்வளவு நான் சொல்லி முடிச்ச இந்த எல்லா நல்ல ஈவுகள், பாவ மன்னிப்பு, நீதிமானாகிறது இப்படின்னு சொன்னேன் இல்லையா, இதெல்லாம் சேர்த்தீங்கன்னா கூட, ஒன்று சேர்த்தீங்கன்னா கூட இந்த நித்திய ஜீவன் என்பதற்கு ஈடாகாது. The most you can say is they are all certain aspects of eternal life. என்ன சொல்லலாம், இவைகள் எல்லாம் நித்திய ஜீவனிலே சில சின்ன சின்ன பங்குகள். Eternal life itself is greater. ஆனால் நித்திய ஜீவன் என்பது எல்லாவற்றை காட்டிலும் மிக பெரியது. What is it? நித்திய ஜீவன் என்றால் என்ன? What is it? அது என்ன? It is the very life of God Himself. தேவனுடைய ஜீவனே நமக்கு வந்து கிடைப்பது. What is eternal life, my friend? நித்திய ஜீவன் என்றால் It's என்ன? not forgiveness of sin. பாவ மன்னிப்பு இல்ல அது. It's not being made righteous. அது நீதிமானாவது கிடையாது. It's not being made a new creation even. புது சிருஷ்டி பாரது கூட கிடையாது. It is receiving the very life of God inside of you. தேவனுடைய ஜீவனே உங்களுக்குள்ளே வருவது. Let that sink in. That is a little too much. உள்ளே இறங்கிட்டான் அது. ஏன்னா இது ரொம்ப too much இது. This truth, you know, these things are just too much. Very difficult to believe sometimes. ஏன்னா இதெல்லாம் நம்புறதுக்கு கஷ்டம். அதனால கொஞ்சம் உள்ளே இறங்க விடணும் அதெல்லாம். When we receive eternal life, we didn't just get our sins forgiven, made righteous, became a new creation. We received the very life of God inside of us. நாம் நித்திய ஜீவனை பெறும்போது என்ன நடந்தது? வெறும் பாவம் மன்னிக்கப்பட்டு நீதிமான்களாகி புது சிருஷ்டி ஆகல. தேவனுக்கு இருக்கிற அதே ஜீவன், அவருக்கு உண்டாயிருக்கிற அதே வாழ்வு நமக்குள்ளே வந்து இப்பொழுது பிறந்திருக்கிறது. Can you see that's something more, isn't it? இது அதெல்லாம் காட்டிலும் ரொம்ப அதிகம் என்கிறத பார்க்க முடியுதா? He didn't just create us anew without giving us His life. He created us anew by breathing His very breath into us like He breathed into the nostrils of Adam. நம்ம புது சிருஷ்டிகள் ஆக்குனது, இது இல்லாம புது சிருஷ்டியா நம்ம ஆக முடியாது. எப்படி புது சிருஷ்டி ஆக்குறாரு? ஆதாமுக்குள்ள ஜீவனை ஊதி, ஆவியை ஊதி அவன் ஜீவாத்மாவானான்னு எழுதியிருக்கு இல்லையா, அதுபோல
பாவத்தில் செத்து கிடந்த நமக்குள்ளே அவருடைய ஜீவனையே அவர் ஊதி நம்மை உயிருள்ளவர்களாக மாற்றினார். You may say, I don't remember anything like this happening. நீங்கள் சொல்லலாம், இந்த மாதிரி எதுவும் நடந்ததா எனக்கு தெரியவே இல்லை, ஞாபகமே இல்லைங்க எனக்கு. Well, neither did Adam. ஆதாமுக்கும் ஞாபகம் கேட்டீங்கன்னா எப்பப்பா ஊதுறாருன்னு கேட்டிங்கன்னா அவனுக்கும் தெரியாது. அவனுக்கு When you believed in the Lord Jesus Christ, that's when it happened. நீங்கள் என்னைக்கு இயேசுவை விசுவாசித்தீங்களோ அன்னைக்கு தான் அந்த ஊதுற விஷயம் நடந்தது. This is a very clear teaching in the Gospel of John. யோவான் எழுதின சுவிசேஷத்தில் அது தெளிவாய் போதிக்கப்படுகிறது. What is? என்னது? That is, that eternal life is the life that God himself has and gives to those who believe in Jesus. நித்திய ஜீவன் என்பது என்ன? தேவனுக்கே இருக்கிற ஒரு ஜீவன். அதை இயேசுவை விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாத்துக்கும் தேவன் தருகிறாராம், அவருக்கு உள்ள ஜீவனே. It's taught in both the Gospel of John and the epistles of John. Let's go to 1 John 5:11. யோவான்லையும் இன்னும் யோவானுடைய நிருபங்கள்லையும் அது சொல்லப்படுகிறது. நாம் போவோம் 1 யோவானுக்கு போவோம் 5ஆம் அதிகாரத்துக்கு. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். You see, you will notice in our passage, John 17, it said that Jesus has the authority to grant eternal life, right? இந்த 17ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லப்படுகிறது? அதாவது நித்திய ஜீவனை கொடுக்கிறதுக்கு அவருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா. Who? To the Son, Jesus. பிதா வந்து யாருக்கு கொடுத்திருக்காரு? குமாரனுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்காரு. So who did we get eternal life from? We got it from the Son. ஆகவே நமக்கு நித்திய ஜீவன் யாரிடத்திலிருந்து வந்தது? குமாரனிடத்திலிருந்து வந்தது. Look at இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து. 1 John 5:11. 1 யோவான் 5:11 பாருங்க. This is the testimony that God gave us eternal life and this life is in his Son. கவனிங்க, தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார், அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியாம். So you can answer the who gave us eternal life? யார் நமக்கு நித்திய ஜீவனை தந்தார்? You can say it, two answers you can give. You can say God the Father gave, God gave, that's what it says. ரெண்டு பதில்கள் கொடுக்கலாம். பிதாவாகிய தேவன் கொடுத்தாருன்னு சொல்லலாம், or அல்லது இயேசு கொடுத்தாருன்னு சொல்லலாம். Probably the better way to say it is God the Father gave us eternal life through the Son. இப்படி சொல்லலாம். அதாவது தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவாகிய தேவன் நித்திய ஜீவனை கொடுத்தாருன்னு சொல்லலாம். Without Jesus, that eternal life would have never been possible for us. இயேசு அல்லாமல் அந்த நித்திய ஜீவன் நமக்கு வந்து கிடைக்க வாய்ப்பில்லை. That's why look at verse 11, it says, அதுதான் 11ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. Whoever has the Son has life, whoever does not have the Son of God does not have life. 12ஆம் வசனம் சொல்லுகிறது, குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். It's talking about eternal life. Even when it says life in many places in John, it still means eternal life only. யோவான்ல ஜீவன் வர இடத்துல நித்திய ஜீவனை குறிக்கிறது. Okay, go back to the Gospel of John. இப்போ யோவானிலிருந்து சுவிசேஷத்துக்கு போங்க. John 5 verse 21. யோவான் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை பாருங்க. John 5:21. 5:21. For as the Father raises the dead and gives them life, so also the Son gives life to whom he will. பிதாவானவர் மரித்தோரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறது போல குமாரனும் தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார். Father is raising the dead, giving life. The Son is also doing the same thing, giving life. பிதா மரித்தோரை உயிர்ப்பித்து ஜீவன் அளிக்கிறார், குமாரனும் மரித்தோரை உயிர்ப்பித்து ஜீவன் அளிக்கிறாராம். Life is eternal life here. Meaning is that only. நித்திய ஜீவனை குறித்து தான் இங்கே பேசுகிறது. Because the Greek word is zoe, and in John the word zoe means God's life. கிரேக்க மொழியிலே இந்த ஜீவன் என்கிற வார்த்தை எங்கே இருந்து வருதுன்னா, கிரேக்க மொழியில் உள்ள ஒரு வார்த்தை ஜோவே என்கிற வார்த்தையிலிருந்து வருகிறது. ஜோவே என்கிற வார்த்தையின் அர்த்தம் தேவனுடைய ஜீவன், தேவனுக்கே இருக்கிற ஜீவன். Right? In the Gospel of John, that's how mostly it is used. It is used like that here. அப்படி தான் பயன்படுத்தப்படுகிறது, இங்கேயும் அப்படி தான் பயன்படுத்தப்படுகிறது. But look at verse 26. It is made clear in verse 26. 26ஆம் வசனத்தை பாருங்க. For as the Father has life in himself, so he has granted the Son also to have life in himself. என்ன சொல்கிறது? பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கிறது போல குமாரன் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். What is it saying? என்ன சொல்லுகிறது? The life of the Son comes from the Father, right? குமாரனுடைய ஜீவன் பிதாவிடத்திலிருந்து வந்து கிடைக்கிறது. The Father has life and he has granted the Son also to have life in himself. பிதாவானவருக்கு ஜீவன் உண்டாயிருக்கிறது, குமாரனுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும்படி அவர் அருளி இருக்கிறார்.
and we receive eternal life or this life from the Son. நாம் இந்த நித்திய ஜீவனை அவரிடத்திலிருந்து குமாரனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறோம். It's basically life is moving from the Father to the Son to us. அடிப்படையில் பார்க்க போனீங்கன்னா எப்படி நித்திய ஜீவனம் வருகிறது? பிதாவிடத்திலிருந்து குமாரனுக்கு வந்து குமாரனிடத்திலிருந்து நமக்கு வருகிறது. Even the Holy Spirit is involved in this. பரிசுத்த ஆவியானவர் இதில் ஈடுபட்டிருக்கிறார். The Holy Spirit is the one who makes us to be born again with this new life. பரிசுத்த ஆவியானவர் தான் இந்த புதிய ஜீவனால் பிறந்தவர்களாய் நம்மை மாற்றுகிறார். You can think of it like this: Jesus makes this eternal life possible by dying on the cross and rising again. இயேசு சிலுவையில் மரித்து உயிரோடு எழும்புவதன் மூலமாக இந்த நித்திய ஜீவன் நமக்கு கிடைக்கப்படுகிறார். He makes it possible for us to receive it. அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வது சாத்தியமாகிறது. The Holy Spirit makes it actual by actually causing us to be born again and receive and get it inside. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அது வந்து நமக்கு கிடைக்கும்படியாக செய்கிறார். Jesus creates the possibility and the Holy Spirit brings it in actuality. நித்திய ஜீவன் சாத்தியம் என்று இயேசு தம்முடைய மரணத்தின் மூலமா உயிர்த்தெழுதலின் மூலமா சாத்தியமாக்குகிறார். இவர் சாத்தியமானதை நிஜமாக்குகிறார், வந்து கிடைக்கும்படியாய் செய்கிறார் பரிசுத்த ஆவியானவர். But maybe if you don't understand all these little things, it's fine. Point is, you've got the very life of the Father through the Son by the Spirit inside of you. என்ன சொல்ல வருகிறோம்? பிதாவுடைய ஜீவனை குமாரன் மூலமாக உங்களுக்குள் நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். You've got the very life of God inside of you. தேவனுடைய ஜீவனையே உங்களுக்குள்ள பெற்றிருக்கிறீர்கள். The Trinitarian life is inside of you. திருத்துவ தேவனுடைய ஜீவன் உங்களுக்குள்ளே இருக்கிறது. The Father's life is inside of you. பிதாவினுடைய ஜீவன் உங்களுக்குள்ளே இருக்கிறது. The Son's life is inside of you. குமாரனுடைய ஜீவன் உங்களுக்குள்ளே The இருக்கிறது. Spirit's life is inside of you. ஆவியானவருடைய ஜீவன் உங்களுக்குள்ளே You know, இருக்கிறது. that's why Paul says, I'm crucified with Christ, nevertheless I live, yet not I don't live, but Christ lives in me. அதனால தான் பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவுடனே கூட நான் சிலுவையில் அறையப்பட்டேன், ஆகிலும் நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் ஜீவிக்கிறார் என்கிறார். In some ways it's tough to understand and believe this. It's too much for our சில minds. நேரத்தில் இது நம்முடைய மனதுக்கு ரொம்ப புரிந்து கொள்வதற்கு ரொம்ப கடினமானதாக இருக்கிறது. When have you ever been amazed by something you fully understand though? புரிந்து கொண்டா இந்த வியப்பு இருக்காது இல்லையா? And God always does something amazing. ஆனால் தேவன் பண்ணுகிற எல்லாமே வியக்கக்கூடியது தான். He is amazing, he does amazing things only. ஃபுல்லாக புரிஞ்சுட்டா வியப்பு இருக்காது. இவர் வியக்கத்தக்க காரியங்களை செய்கிறவர். இதை இன்னும் அதிகமாக நம்ம புரிந்து கொள்ளணும், அவ்வளோதான். The basic point is you have the very life of God inside of you. அடிப்படையாக என்ன சொல்ல வருகிறோம்? தேவனுடைய ஜீவனே உங்களுக்குள்ள வந்து கிடைத்திருக்கிறது. Everybody say, I have God's life inside me. எல்லாரும் சொல்லுவோம், தேவனுடைய ஜீவன் எனக்குள்ளே வந்திருக்கிறது. That is why, you know, in 1 John, in the epistle, the apostle John is writing so that believers will know they have eternal life. ஆகவே தான் அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதுகிறார். ஏன் எழுதுகிறார்? விசுவாசிகளுக்கு தெரிய வேண்டும் என்று, அவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டாயிருக்கிறது என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள முடியாதான் அவர் இதையெல்லாம் எழுதுகிறார். In 1 John 5:13, 1 யோவான் 5:13 பாருங்க. he says, I'm writing these things to you who believe in the name of the Son of God, that you may know that you have eternal life. உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும், தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமாய் இருக்கவும், தேவனுடைய குமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்கு இவைகளை எழுதியிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். Who is he writing to? யாருக்கு எழுதுகிறார்? Believers. விசுவாசிகளுக்கு எழுதுகிறார். Believers in Jesus. இயேசுவிலே விசுவாசிக்கிறவர்களுக்கு. Why is he writing? ஏன் எழுதுகிறார்? That you may know that you have eternal life. நீங்கள் நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறீர்கள் என்பதை அறிந்து கொள்ள முடியாது எழுதுகிறார். It's not enough to have it, you have to know that you have it. நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியணும். இருந்தா போதாது, உண்டென்று அறிந்து கொள்ள வேணும். We all have it. எல்லாருக்கும் உண்டா இருக்கிறது. All believers have it whether they know or not. விசுவாசிக்கு விளங்குதோ இல்லையோ, ஆனா இருக்குது நித்திய ஜீவன். But John is very interested in the believers knowing. He's saying you must know what a great thing you have. You have eternal life. யோவான் எதுல ஆர்வமா இருக்கிறார்னா, எல்லாருக்கும் இருக்குதுன்னு அவருக்கு தெரியுது, ஆனா எல்லாருக்கும் இருக்குதுங்கிறது தெரியலையே. எல்லாருக்கும் இருக்கிறதுங்கிறத அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று தான் இதை எழுதுகிறார். Must know what you have. என்ன இருக்குதுன்னு தெரியணும். Eternal life is the very life of God. நித்திய ஜீவன் தேவனுக்கே உண்டாயிருக்கிற ஜீவன்.
But there is something else about this eternal life we have to say. இந்த நித்திய ஜீவனை குறித்து இன்னொரு காரியம் சொல்ல வேணும். It is not the life of God kind of separated from God himself. It is the life of God in communion with God, connected in a deep connection with God. இந்த ஜீவன் என்பது தேவனோடு கூட ஆழ்ந்த ஐக்கியத்தில் இருக்கிறதன் மூலமாக உண்டாகிற ஜீவன். இது ஏதோ அவர் இருக்கிறார், நான் இருக்கிற தனித்தனியாக இருக்கிறோம், எனக்குள்ள அவருடைய ஜீவன் இருக்கிறதுன்றது கிடையாது. அவர் மூலமாக, அவர் கூட இருக்கிற அந்த ஐக்கியத்தின் மூலமாய், தொடர்பின் மூலமாய் உண்டாயிருக்கிற ஜீவன். The connection. Without, you see, God cannot simply give us his life if there is no connection between us and him. அவருக்கும் நமக்கும் தொடர்பு இல்லைன்னா அந்த ஜீவன் வரது கிடைக்க முடியாது நமக்கு. You can get something else, but you cannot get God's life. வேற ஏதாவது கிடைக்கும், ஆனால் தேவனுடைய ஜீவன் வந்து கிடைக்காது. This kind of very life of God, what we are talking about, can be possible only if there is that deep, intimate, inseparable connection between God and us. இந்த தேவனுடைய ஜீவன் என்பது நமக்கும் தேவனுக்கும் ஆழமான தொடர்பு, இணைப்பு இருந்தால்தான் அந்த ஜீவன் வந்து நமக்குள்ளே வர முடியும். And that's what we have, my friend. அதுதான் நமக்கு இருக்கிறது. When we got saved, our sins were, we didn't just get forgiveness of sin. நாம் ரட்சிக்கப்பட்ட போது வெறும் பாவ மன்னிப்பு வந்து கிடைக்கல நமக்கு. We were not just made righteous like that. வெறும் நம்ம நீதிமான் ஆக்கப்படுறது கிடையாது. We were not just made, given a new beginning and given some new things. ஏதோ நமக்கு ஒரு புதிய ஆரம்பம், புதிய காரியங்கள் வந்து கிடைச்சதுன்னு கிடையாது. We were not even just, it's not like God just put his life within us and went away. ஏதோ ஜீவன் வந்து நமக்குள்ள ஒரு ஜீவனை தேவன் வந்து நமக்குள்ள ஒரு நித்திய ஜீவனை வச்சுட்டு போயிட்டாருன்றது கிடையாது. What he did is he took us and he washed us and he cleansed us and he forgave us and he made us righteous and he made us new and he connected himself to us in an inseparable, intimate way. That is what happened when we got saved. என்ன நடந்தது நமக்கு? நம்ம எடுத்து நம்முடைய பாவங்களை நம்ம கழுவி, நம்ம மன்னித்து, நம்ம சுத்திகரித்து, நம்மை புதியவர்களாக மாற்றி, அவரோடு கூட இணைத்து, பிரிய முடியாத, இணை பிரியாத விதத்தில் நம்மை அவரோடு கூட இணைத்து விட்டார், தொடர்புள்ளவர்கள் ஆக்கி விட்டார், அவரோட கோத்து விட்டுட்டார். You and God are like this today. நீங்களும் தேவனும் இப்படி இருக்கிறீங்க. Intimately, inseparably connected. நீங்களும் தேவனும் இணை பிரியாதபடிக்கு இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். Actually, the life comes from that only. God's life flows into us through that அந்த connection. இணைப்பின் மூலமாக தான் அவருக்குள்ள இருக்கிற ஜீவன் உங்களுக்குள்ளே வந்து கொண்டிருக்கிறது. It's quite amazing when you think about it. அதை யோசிக்கும் போது ரொம்ப வியக்கத்தக்க ஒன்று அது. It's not just that God has put his life in us. God himself has come in us. ஏதோ அவர் தம்முடைய ஜீவனை நமக்குள்ள வச்சிட்டாருங்கிறது கிடையாது. அவர் நம்மோடு, நாம் அவரோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம், அவரே நமக்குள்ள வந்திருக்கிறார். We don't just have his life, we have him. அவருடைய ஜீவன் ஏதோ நமக்குள்ள வந்துருச்சு, அவருக்குள்ள இருந்தது ஏதோ நமக்குள்ள வந்துருச்சுன்னு இல்லை, அவரே நமக்குள்ள வந்துட்டார். We are joined to him. அவரோடவே நாம் இணைக்கப்பட்டு விட்டோம். He is the vine and we are the branches. அவர் செடியாய் இருக்கிறார், நாம் கொடியாய் இருக்கிறோம். He is the head and we are the body. அவர் தலையாய் இருக்கிறார், நாம் சரீரமாய் இருக்கிறோம். He is in me and I am in him. அவர் எனக்குள்ள இருக்கிறார், நான் அவருக்குள்ள இருக்கிறேன். How many times the New Testament talks about how we believers are in Christ, in him, in him. எத்தனை முறை வேதவசனம் நமக்கு சொல்லுது நாம் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம், உள்ள இருக்கிறோம். 1 Corinthians 6:17 says we are one spirit with him. 1 கொரிந்தியர் 6:17 சொல்லுகிறது நாம் ஒரே ஆவியாய் இருக்கிறோம் என்று. Just like man and woman in marriage are one flesh. திருமண வாழ்க்கையிலே ஒரு மனுஷனும் அவனுடைய மனைவியும் ஒரே மாம்சமா இருக்கிறார் இல்லையா, அது போலவே Paul is actually comparing marital union with Christ and believer union. திருமணத்தில் கணவனுக்கும் மனைவி இருக்கிற தொடர்பு அல்லது இணைப்பு, அந்த உறவை கிறிஸ்துவுக்கும் விசுவாசிக்கு இருக்கிற உறவோடு ஒப்பிட்டு சொல்லுகிறார். In 1 Corinthians 6:17. 1 கொரிந்தியர் 6:17. And he says man and wife are one flesh. Christ and the church is one spirit. Christ and the believer is one spirit. திருமணமானவர்களுக்கு இடையே அந்த கணவனும் மனைவியும் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். அதுபோலவே கிறிஸ்துவை விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டவர்கள் கிறிஸ்துவோடு கூட ஒரே ஆவியாய் இருக்கிறார்கள் என்கிறார். What is greater, one flesh union or one spirit union?
எது பெருசு இதில்? ஒரே மாம்சமாக இருக்கிற அந்த இணைப்பா, இல்லை ஒரே ஆவியாக இருக்கிற அந்த இணைப்பா? It's one spirit union. ஒரே ஆவியாக இருக்கிற இணைப்பு தான் பெருசு இதில். One day, the fleshly union we have with our spouse even will end when this life ends. ஒரு Till நாள் death do us part. கல்யாணம் பண்ணி வைக்கும்போது சொல்கிறாங்க மரணம் நம்ம பிரிக்கும் வரைன்னு. மரணம் வந்தோடனே ரெண்டு பேரும் பிரிஞ்சிடுறாங்க இல்லையா? அந்த ஒரே மாம்சம்ங்கிற அந்த தொடர்பு முடிஞ்சிருது. This one spirit union will never end. ஆனால் இந்த ஒரே ஆவி என்கிற அந்த இணைப்பு முடிவதே கிடையாது. You can leave your wife at home, but you can't leave your head at home. Or the body. வீட்டில் மனைவியை வீட்டில் விட்டுட்டு போகலாம், ஆனால் தலையை வீட்டில் விட்டு வர முடியுமா? You know, the Bible uses these images to convey to us this is the highest and the most intimate possible union you can ever have. ஏன் இப்படிப்பட்ட உதாரணங்களை தலை, சரீரம் இப்படியெல்லாம் உதாரணங்கள் வேதம் பயன்படுத்துகிறது என்று சொன்னால், இந்த இணைப்பு எப்படிப்பட்டது என்பதை காண்பிப்பதற்கு, நமக்கு அவருக்குள்ள இணைப்பு எப்படிப்பட்டது என்பதை காண்பிக்கிறதுக்கு. This is our greatest blessing, my friend, our greatest treasure. இதுதான் நமக்கு இருக்கிற மிக சிறந்த பொக்கிஷம். More than anything, more than any other blessing, more than all the other blessings combined, what is the greatest thing we received from God? எல்லா ஆசீர்வாதங்களும் எல்லா ஆசீர்வாதங்களை காட்டிலும் தேவனிடத்திலிருந்து நாம் பெறுகிற மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்ன? What is it? என்னது? It's not this or that or that or this. It is God Himself is our greatest blessing. அது இதோ அதுவோ கிடையாது, தேவனே பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறார். Think about it. நல்லா யோசித்து பாருங்க. We would have been satisfied if God just gave us a few blessings and sent us away. That's enough for us. தேவன் சில ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுத்து அனுப்பிச்சிருந்தாலே நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்போம். Like we would help a poor person, we just give him something, send him away. ஏதோ ஒரு ஏழை வந்தால் நம்ம ஏதாவது கொடுக்குறோம் இல்லையா, அது மாதிரி கொடுத்து அனுப்பிச்சிருந்தாலே நம்ம ரொம்ப சந்தோஷமா, அவன் எப்படி சந்தோஷமா போறானோ அது மாதிரி நம்மளும் We போயிருப்போம். don't take a poor person and say you come into my home and then I will eternally join myself to you. நம்மகிட்ட உதவிக்காக ஒரு வர்ற ஏழையை நம்ம கூப்பிட்டு வா என் வீட்டிலே தங்கிக்கோ, நீ நானும் ஒன்றா ஆயிடுவோம், பிரிக்க முடியாத அளவுக்கு ரெண்டு பேரும் ஒரே ஆளம் மாதிரி ஆயிடுவோம் அப்படின்னு நம்ம சொல்கிறது கிடையாது அவன்கிட்ட. But that's what God did when He saved us. He joined Himself to us. ஆனால் நம்மை ரட்சிக்கும் போது தேவன் அதைத்தான் செய்து விட்டார். He entered into the most intimate union with us. நம்மோடு கூட மிக ஆழமான ஒரு இணைப்பை அவர் ஏற்படுத்தி கொண்டார். He held back nothing from us. நம்மிடத்திலிருந்து எதையும் அவர் தராமல் வைத்துக் கொள்ளவில்லை, கொடாமல் வைத்துக் கொள்ளவில்லை. He gave His only Son. தம்முடைய குமாரனையே நமக்காக கொடுத்தார். And then through that He gave us the greatest blessing, union with Him. அவர் மூலமாக மிகச்சிறந்த ஆசீர்வாதமாக இருக்கிற, மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிற இந்த இணைப்பையே அவர் கொடுத்து விட்டார். Do you see the glory of God in His generous, extravagant giving? இவ்வளவு தாராளமாக அவர் கொடுத்ததன் மூலமாக கொடுத்ததிலே அவருடைய மகிமையை காண முடிகிறதா? Only God could have done something like this. தேவன் மாத்திரமே அப்படி ஒன்றை செய்திருக்க முடியும். God is always more glorious than we can ever imagine. நாம் கற்பனை செய்து பார்க்கிற எல்லா காரியங்களுக்கும் அப்பாற்பட்ட விதத்தில் அவர் மகிமை உள்ளவராக இருக்கிறார். Number 3. மூணாவது காரியம். First we said, realize where you were before you got eternal life. முதல்ல என்ன சொன்னோம்? எப்படி தேவனுடைய மகிமையை பார்க்கலாம்? நாம் நித்திய ஜீவனை பெறுவதற்கு முன்னால எங்க இருந்தோங்கிறத பார்க்கறது மூலமா தேவனுடைய மகிமையை பார்க்க முடியுது. Then realize how great this gift is, eternal life, how great it is. இந்த ரெண்டாவது, இந்த நித்திய ஜீவனாகிய வெகுமதி எவ்வளவு பெரிய வெகுமதி என்பதை பார்ப்பதன் மூலமாக தேவனுடைய மகிமையை பார்க்க It is முடியுது. union with God. அது தேவனோடு கூட இருக்கிற இணைப்பு, அவரை நாம ஒன்னாயிடுறோம், அதுதான் நித்திய I ஜீவன். meant to read John 17:3, which is the main verse for this, our passage. அந்த That's what it says, you know. யோவான் 17:3 பாருங்க, அதுதான் இதுக்கு ரொம்ப முக்கியமான வசனம். Where Jesus in very plain words he is telling what is eternal life. நித்திய ஜீவன்னா என்னன்னு ரொம்ப தெளிவா He சொல்றாரு. says this is eternal life, that they may know you, means know you intimately, deeply, know you the only true God and Jesus Christ. ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்றார். How many of you say the greatest blessing is to know God in a deep and intimate way? எத்தனை பேர் சொல்லுவீர்கள் தேவனை ஒரு ஆழமான விதத்தில், நெருக்கமான விதத்தில் அறிந்திருப்பதுதான் உலகத்தில் இருக்கிறதுலே பெரிய ஆசீர்வாதம். That is a relationship word, know, you know. அந்த அறிவதே என்கிறது
உறவை குறித்த ஒரு வார்த்தை. But number 3, let's move on. How do we see God's glory in this eternal தேவனுடைய life? மகிமையை நித்திய ஜீவனை அருளுவதன் மூலமாக எப்படி அருளுகிற விஷயத்தில் தேவனுடைய மகிமையை எப்படி காணலாம்ங்கிறது மூணாவது காரியம். By enjoying the eternal life we have. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நித்திய ஜீவனை அனுபவிப்பதன் மூலமாக இந்த நித்திய ஜீவன் மூலமாக தேவனுடைய மகிமையை நாம் காண முடியும். See, receiving a gift is one thing, and even being amazed at the gift is one thing, but using it is something else. நித்திய ஜீவனை பெறுவது ஒன்று, பெறுவது என்கிறது ஒன்று, ஆனால் அதை அனுபவிப்பது என்கிறது இன்னொன்று. If you give a chocolate to a child, ஒரு பிள்ளைக்கு சாக்லேட்டை கொடுக்குறோம். when the child gets the chocolate itself, he's so excited. கையில் கிடைச்ச உடனே அவனுக்கு அவ்வளோ சந்தோஷம். We don't realize how big eternal life is, but the child realizes how big the chocolate is, you know. நமக்கு நித்திய ஜீவன் எவ்வளோ பெருசுன்னு நமக்கு விளங்குறது இல்லை, பிள்ளைக்கு விளங்குது சாக்லேட் எவ்வளோ பெரிய விசேஷம். And he gets so excited about this chocolate, you know. இந்த கையில் வந்து கிடைச்ச உடனே அவனுக்கு அவ்வளோ உற்சாகமாயிடுது. But then he opens it and he puts it in his mouth, and when he, you know, actually eats it, you must see his face that time. அதை திறந்து அவன் வாயில் போடும்போது அவன் முகத்தை பார்க்கணுமே நீங்கள். But at that time, you turn and look at the face of the father or the grandfather who gave it. ஆனால் அவனுக்கு கொடுத்த தகப்பனையோ அல்லது தாத்தாவையோ திரும்பி பார்த்தீங்கன்னா, when you enjoy it, God is glorified. பாருங்க, நீங்கள் அதை அனுபவிக்கும் போது பிதா மகிமைப்படுகிறார். When you enjoy what he has given you, that glorifies him even more. நீங்கள் பெற்றுக்கொண்டதை அனுபவிக்கும் போது நீங்க அனுபவிக்கிறதன் மூலமாக அவர் மகிமைப்படுகிறார். If the chocolate is put aside, the father or the grandfather is not so pleased, is he? சாக்லேட்டை கொடுக்குறாங்க, அப்பாவோ தாத்தாவோ கொடுக்குறாங்க, அவன் வாங்கி இப்படி ஓரமாக வச்சுட்டு போயிட்டே இருந்தான்னா எப்படி இருக்கும்? You receive it and then you enjoy it, and in the enjoying, God is more glorified. பெற்றுக்கொள்ளுகிறான், பெற்றுக்கொண்டதை வாங்கி வாயில் போட்டு இன்பமாக அனுபவிக்கிறான். அதை அனுபவிக்கும் போது அவர் மகிமைப்படுகிறார். Enjoy the eternal life that you got, my friend. நீங்கள் பெற்றுக்கொண்ட நித்திய ஜீவனை அனுபவியுங்கள். Enjoy it. அனுபவியுங்கள். You see, everything that comes against us is a ploy and an effort to stop us from enjoying what God has given us. ஒரு சதி நடக்குது பாருங்க. கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்களை ஒன்றும் அனுபவிக்க வேணாம்னு சொல்லி தரவங்க இருக்காங்க. That is a lie and a deception, and it is a real temptation, isn't it? When we have problems and when people are saying don't enjoy, or problems are coming and keeping us from enjoying. ஒரு பொய், ஒரு வஞ்சனை, அது அனுபவிக்காத, அது நல்லது இல்லைன்னு சொல்றது இல்லை. பிரச்சனைகள் வந்து அதை அனுபவிக்க முடியாமல் தடை பண்ணி விடுகிறது பாருங்க. You see, the life of God contains every good thing to enjoy, doesn't it? தேவன் கொடுத்த ஜீவனிலே தேவன் கொடுக்கிற அத்தனை நல்ல காரியங்களும் இருக்கிறது நாம் If அனுபவிக்கிறதுக்காக. God's life is flowing inside of me, that means God's joy is there for me. தேவனுடைய ஜீவனே எனக்கு வந்து கிடைச்சிருக்குன்னா தேவனுடைய சந்தோஷம் எனக்குள்ள இருக்காதா? God's power, strength is available for me. அப்ப அவரே வந்து எனக்குள்ள இருக்கிறாருன்னு சொன்னா அவருடைய பலனும் அவருடைய வல்லமை எனக்கு இருக்காதா? God's wisdom is available to தேவனுடைய me. ஞானம் எனக்கு வந்து இருக்காதா? You see, when you meditate on this truth that God is joined to you and his life is flowing inside of you, that means his strength and his power and his wisdom and his ability and everything is flowing inside of you, available to you, my friend. தேவன் உங்களோடு இணைக்கப்பட்டிருக்கிறார், நீங்கள் தேவனோடு இணைப்பை பெற்றிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் தியானித்து பார்க்கும்போது அப்பொழுது உணர்வீர்கள் அவருடைய வல்லமை, அவருடைய ஆற்றல், அவருடைய திறமை, அவருடைய ஞானம், அவருடைய கிருபை எல்லாம் வந்து உங்களுக்குள்ளே வந்து சேர்ந்திருக்கிறது அதன் மூலமா என்பதை. Enjoy it means make use of it. அதை அனுபவியுங்கள், அதை பயன்படுத்துங்கள். Don't let your problems rob you of your joy. உங்களுடைய பிரச்சனைகள் உங்களுடைய சந்தோஷத்தை பறித்து போடுவதற்கு இடம் கொடுக்காதீர்கள். That is a ploy by the devil himself. பிசாசு அப்படிதான் திட்டமிடுறான், அந்த சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணுமோ பண்றான். Bible says joy of the Lord is our strength. வேதம் சொல்லுகிறது கர்த்தருக்குள்ள இருக்கிற சந்தோஷமே நம்முடைய பலனா இருக்கிறது. But practically what happens? ஆனா நடைமுறையில் என்ன நடக்கிறது? When problems come, பிரச்சனைகள் வரும்போது we lose our joy. நம்முடைய சந்தோஷம் போயிடுது. We are not conscious of this eternal life we have, this union we have with God. நமக்கு தேவனோடு கூட இருக்கிற தேவனிடத்திலிருந்து வந்து கிடைத்திருக்கிற நித்திய ஜீவன், தேவனோடு கூட இருக்கிற இணைப்பை
நாம் உணர தவறி விடுகிறோம். அப்படி இருக்குதுங்கிறத நாம் நினைவுபடுத்தி கொள்ள Like we put the chocolate in the pocket and forgot to take it out, சாக்லேட் கிடச்சிது, வாங்கி பாக்கெட்டில் போட்டோம், மறந்துட்டோம். You already have eternal life. உங்களுக்கு ஏற்கனவே நித்திய ஜீவன் கிடச்சிருக்கு. Finally, let me say this. One thing is, some Christians think sometimes that eternal life is only to be enjoyed in the future. That is, in the age to come in heaven. சில கிறிஸ்தவர்கள் நினைக்கிறாங்க நித்திய ஜீவன் என்கிறது வருங்காலத்தில் நித்தியத்தில் அனுபவிக்கிறது, அதாவது பரலோகம் பண்ண பிறகு அனுபவிக்கிறதுன்னு நினைக்கிறாங்க. That also is there, but we have already received eternal life now itself. That is the clear teaching. This and that, you see. நித்தியத்தில் அனுபவிக்க போகிறோம் உண்மைதான். ஆனால் எப்போ கிடச்சிருக்கு? இப்போவே கிடச்சிருக்குதுங்க. இப்போவும் அனுபவிக்கணும், அப்போவும் அனுபவிக்கணும். You see, you can think of it like this. We get to foretaste it in a very great way now itself, and we get to enjoy the fullness of it in the life to come. இப்படி சொல்லலாம். அந்த நித்திய ஜீவனுடைய முன் ருசி நமக்கு இப்பொழுதே நமக்கு கிடைத்திருக்கிறது. முன் ருசியை இப்பொழுதே அனுபவிக்கலாம். வருங்காலங்களிலே நித்தியத்திலே அதை முழுமையாக ருசிக்கலாம். Go to John 5:24. Let me show this. யோவான் 5:24 பார்ப்போம். Because Christians will think like this usually. கிறிஸ்தவர்கள் Because there are Bible verses, that's why. But I'll also show Bible verses. அதிபரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க. இப்போ எப்படிலாம் அனுபவிக்க கூடாதுன்றது அவங்க பிரசங்கம். நானும் வசனத்தை காமிக்கிறேன், அவங்க காமிக்கிறாங்க இல்லையா? John 5:24. 5:24. Most assuredly I say to you, he who hears my word, believes in him who sent me, has everlasting life or eternal life, and shall not come into judgment, but has passed from death into life. நல்ல கவனிங்க. என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கிரை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி, அதாவது ஏற்கனவே நீங்கிட்டான் மரணத்தை விட்டு, ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். Has passed. Everybody say, I have already passed. Has passed னா ஏற்கனவே நடந்து முடிஞ்சாச்சு. மரணத்தை விட்டு நீங்கி விட்டான், மரணத்தை விட்டு துண்டிக்கப்பட்டு விட்டான். அவன் passed from death into life. மரணத்திலிருந்து துண்டிக்கப்பட்டு ஜீவனோடு இணைக்கப்பட்டு விட்டான். 1 John 3:14. 1 யோவான் 3:14. John says we know that we have passed out of death into life, and so on. 1 யோவான் 3:14 பாருங்க. யோவான் சொல்லுகிறார், நாம் சகோதரத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். Right, we know that we have passed. So don't lose the opportunity to enjoy what you can now. ஆகவே இப்போ அனுபவிக்கிறதுக்கு இருக்கிற வாய்ப்பை ஒன்றையும் இழந்து போக வேண்டாம். அனுபவிக்க வாய்ப்பு கிடைச்சா நல்லா அனுபவிங்க. How do you enjoy? எப்படி அனுபவிக்கிறது? First of all, spend time with God. தேவனோடு நேரத்தை செலவழியுங்க. Eternal life is about us receiving God and union with God. That's the main thing, you see. தேவனோடு இருக்கிற அந்த இணைப்பு தான் நித்திய ஜீவன் பாருங்க. அதுதான் முக்கியம். Everything else is side benefit only. எல்லாம் மீதி எல்லாம் வந்து கூட வர்ற ஆசீர்வாதங்கள். But spend time with God himself. You have the greatest blessing. God himself is very present. மிகப்பெரிய ஆசீர்வாதமா இருக்கிற தேவனே உங்களுக்கு கிடைத்திருக்கிறார். And you know how to spend time with God. எப்படி தேவனிடத்தில் நேரத்தை செலவழிக்கணும்னு தெரியும் உங்களுக்கு. Through his word, through his prayer, வசனத்தின் மூலமாக, ஜெபத்தின் மூலமாக, fellowship with the saints in a body like this, corporate setting like this, பரிசுத்தவான்களோடு ஐக்கியம் கொண்டு இந்த மாதிரி ஒன்றாய் கூடி மற்றவர்களோடு சேர்ந்து கர்த்தரை ஆராதித்து இத அபிவிருத்தி செய்வதன் மூலமாக. Be always conscious that God is with me. I have God. No matter what, I have God. எனக்கு தேவன் இருக்கிறார், எனக்கு தேவன் உண்டு என்கிறத ரொம்ப ஆழமா உள்ளத்துல ஏத்துங்க. Everybody say, I have God. எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு தேவன் இருக்கிறார். And he is more than enough. அவர் எனக்கு போதுமானவருக்கும் அதிகமாய் இருக்கிறார். Approach life like that. வாழ்க்கையை அப்படி அணுகுங்கள். Finally, fourthly, let me say this in close. கடைசியா இதை முடிச்சிடுறேன். How do you see God's glory in eternal life? எப்படி நித்திய ஜீவனிலே தேவனுடைய மகிமையை பார்க்கலாம்? One is you realize where you were. எங்க இருந்தீங்க நித்திய ஜீவனை பெறறப்ப எந்த நிலையில இருந்தீங்கன்னு யோசித்து பார்க்கறோம். Two is realize the greatness of this eternal life. ரெண்டு, நித்திய ஜீவன் எவ்வளவு பெருசுங்கறதை எண்ணி பாருங்கள். Then enjoy it. மூணாவது, அதை அனுபவித்து பாருங்கள். Fourthly, நாலாவது, look forward to the eternal life that you are going to get in the life to come. இன்னும் வரப்போகிற நித்தியத்திலே உங்களுக்கு கிடைக்க போகிற அந்த நித்திய ஜீவனையை எண்ணி பாருங்கள். Look forward to it. அதை எண்ணி பாருங்கள். A bride, hopefully a bride looks forward to the wedding day. ஒரு திருமணத்துக்கு ஆயத்தமாக இருக்கிற பெண், மணப்பெண்
அந்த திருமண நாளை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறாள், ஆவலா எதிர்பார்க்கிறாள். When the bride looks forward and longs for it and anticipates it, who is glorified? The groom is glorified. அதை எதிர்பார்த்து அதை குறித்து ஆவலா இருக்கும்போது யாருக்கு மகிமை? மாப்பிள்ளைக்கு தான் மகிமை. Or let me say it like this. Imagine the bride is saying, "Ayo, I wish that day never comes," or the bride totally forgets about it. How about that? இப்படி யோசித்து பாருங்க. அந்த பொண்ணு, கல்யாண பொண்ணு வந்து அதை கல்யாணத்தை பற்றியே நினைக்கிறது இல்லை. இந்த மாப்பிள்ளை ஒருத்தனை பார்த்துருக்காங்க, ஆனால் அவனை பற்றி எந்த நினைவும் கிடையாது. அதை ஆவலோடு எதிர்பார்க்கறதுன்றதே கிடையாது. ஐயோ இது வேற ஆக போதே, நான் என்ன பண்ண போறேன் அப்படின்றதுன்னா. Or let us say the bride forgets. அல்லது மறந்துருச்சுன்னு வைங்க, பொண்ணுக்கு அது கல்யாணம் நடக்க போகுதுன்ற ஞாபகமே இல்லை. Busy with other things and doesn't think much about this. வேற அது அலுவலா இருக்குது, அதனால மறந்துருச்சு இதை. Guess who is not glorified and dishonored? அப்ப யாருக்கு மரியாதை இல்லைங்க? The groom, my friend. மாப்பிள்ளைக்கு மரியாதையே இல்லாமல் போயிடுச்சு. When we look forward to that great experience, the higher experience of eternal life in the age to come, God will grant us that. We glorify God just by looking forward, anticipating, longing for it. விசுவாசிகள் வரப்போகிற நித்தியத்தை குறித்தும் அதிலே நமக்கு உண்டாயிருக்கிற வாழ்வை குறித்தும் எண்ணி பார்த்து அதை எதிர்பார்க்கிற போது அந்த எதிர்பார்ப்பிலே தேவன் மகிமைப்படுகிறார். நம்முடைய ஆவலா எதிர்பார்க்கிறோம், அதிலேயே May God be glorified. தேவன் மகிமைப்படட்டும். Let us all stand up. எல்லாரும் எழுந்து நிற்போம். Father God, we are amazed by your பரலோக பிதாவே, wisdom and great power to give us this eternal life. இந்த நித்திய ஜீவனை கொடுப்பதிலே நீர் கர்த்தாவே காண்பிக்கிற உம்முடைய ஞானத்தையும் உம்முடைய பெருமிதத்தையும் பார்த்து நாங்கள் வியக்கிறோம். Your great generosity, நீர் எவ்வளவு தாராள குணம் உள்ளவர் என்பதை your great பார்க்கிறோம். extravagance, நீர் எவ்வளவு தாராளமாய் இருக்கிறீர் என்பதை எண்ணி your பார்க்கிறோம். great love to us, O God. எங்கள் மீது வைத்திருக்கிற அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம். Oh, we pray you will open our eyes to see. எங்களுடைய கண்கள் அதை காணும்படி எங்களுக்கு உதவி செய்வீராக. Help us to be truly amazed by you. உம்மை குறித்து வியந்து பார்க்க எங்களுக்கு உதவி Help செய்வீராக. us to live life being amazed by you, by how much you love us. எங்களுடைய வாழ்க்கையை வாழும்போது நீர் எங்களுக்காக எவ்வளவு எங்களை அன்பு கூர்ந்தீர் என்பதை எண்ணி பார்த்து வியந்து பார்க்க எங்களுக்கு கிருபை செய்வீராக. May people enjoy and experience the victory and the life and the joy and the strength that comes from you, O God. ஜனங்கள் உம்மிடத்திலிருந்து வந்து உண்டாகிற அந்த நித்திய ஜீவன் மூலமாய் உண்டாகிற நித்திய ஜீவன் மூலமாக உண்டாகிற வெற்றி, மகிழ்ச்சி எல்லாவற்றையும் அனுபவித்து பார்க்கட்டும். Continue to lead us and guide us. எங்களை தொடர்ந்து நடத்தும். To you be the glory, honor and praise. உமக்கே எல்லா மகிமையும் கனத்தையும் Jesus' செலுத்துகிறோம். name we இயேசுவின் நாமத்திலே. ஆமென்.